ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. இந்த வாய்ஸ் கிளியரா கேக்குதாமா உங்களுக்கு? என் வாய்ஸ் கிளியரா கேக்குதா உங்களுக்கு? ஓ சார். ஓகே, ஆம் சார். சரி. ஆம் சார். ஓகே, சரி ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சுக்கோங்க. சார் இப்போ நாங்கள் பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா 2024ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் செஞ்சுட்டு வரோம். 2024ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரில் பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா நாங்கள் மெயினாக பார்த்துட்டு வர்றது பார்த்தீங்களா இருந்தா இது வரைக்கும் நாங்கள் படித்த பாடங்களில் உள்ள கேள்விகள் சம்மந்தப்படுத்தி நாங்கள் பார்த்துட்டு வரோம். சரிதானே? ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா அடுத்த கேள்வி, இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற கேள்வி, ஆளுகைக்குட்பட்ட இல்லத்தினுள் வெப்பநிலையை சீர்படுத்துவதற்காக பயன்படுத்துகின்ற தொழில்நுட்பங்களை விவரிக்குது. இந்த இடத்துல கேள்வி உனக்கு நீங்க பாக்குற நேரமே விளங்குது. என்ன விஷயம் கேட்டியா இருந்தா, ஆளுகைக்குட்பட்ட இல்லம்னு சொல்றது என்னது? பாதுகாக்கப்பட்ட மனை அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட சூழல் நிபந்தனைகளின் கீழான பயிற்சிகையில நாங்க பயன்படுத்துற மனை, அதான் ஆளுகைக்குட்பட்ட இல்லம். அது என்ன ஆளுகைக்குட்பட்ட இல்லம்னா என்ன அர்த்தம்? சில சூழல் நிபந்தனை காரணிகளை நாங்க என்ன செய்யறோம்? செயற்கையாக கட்டுப்படுத்துறோம். அது என்னென்ன சூழல் காரணிகள்? வெப்பநிலை, ஈரப்பதன், ஒளி, காற்றோட்டம் ஆகிய காரணிகளை நாங்க என்ன செய்யறோம்? செயற்கையாக கட்டுப்படுத்துறோம். விளங்குதா? இந்த குறிப்பிட்ட காரணிகளை நாங்க கட்டுப்படுத்தி பயிற்சிக்கு செய்யற ஒரு கட்டமைப்பிட பேரு தான் ஆளுகை இல்லம். அதான் என்ன சொல்றான் பாரு, ஆளுகை இல்லம் என்பது பயிர் வளர்ப்புக்காக கட்டுப்படுத்தப்பட்ட நிபந்தனைகளை வழங்குவதற்கு நிர்மாணிக்கப்பட்ட கட்டமைப்பு தான் என்னது? ஆளுகைக்குட்பட்ட இல்லம். இதுல ரெண்டு விதமான காரணிகளை நாங்க கட்டுப்படுத்துறோம். என்ன விதமான காரணிகள்? ரெண்டு விதமான காரணிகளை நாங்க கட்டுப்படுத்தி தான் இந்த கட்டுப்பாட்டு நிபந்தனைகளின் கீழான பயிற்சிக்கு சேரும். ஒன்று மண் காரணி, மண் சூழல் காரணி, வளிச்சூழலி மண் சூழல். எஸ், மண் வளிச்சூழல் சூழல் காரணி. அடுத்தது வளிச்சூழல் காரணி. வளிச்சூழல் காரணினா காற்றுக்குரிய சூழல் காரணி. அப்ப ரெண்டு விதமான சூழலை தான் நாங்க கட்டுப்படுத்த போறோம். ஒண்ணு காற்றுக்குரிய சூழல், இன்னொன்னு பாத்தீங்களா இருந்துச்சுன்னா மண் சூழல். சரியா? ஓகே, இதை மறந்துடாதீங்க. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரு ஆளுகை இல்லம் என்பது பயிர் வளர்ப்புக்கு கட்டுப்படுத்தப்பட்ட நிபந்தனைகளை வழங்குவதற்கு நிர்மாணிக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு தான் ஆளுகை இல்லம். இந்த ஆளுகை இல்லம் என்பது உனக்கு தெரிஞ்சிருக்கணும், வெப்பநிலை, ஈரப்பதன், ஒளி, காற்றோட்டம் ஆகிய சூழலியல் காரணிகள் பயிர்களுக்கு ஏற்ற விதத்தில் கட்டுப்படுத்தப்படுகின்றது. இது ஏற்கனவே 11ஆம் பாடத்துல உனக்கு தனியா ஒரு செக்ஷனாவே சொல்லி கொடுத்தேன். வெப்பநிலை கூடும் போது என்ன செய்யணும், குறையும் போது என்ன செய்யணும்னு சொல்லி தனியா ஒரு செக்ஷனாவே உனக்கு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது, இதன் மூலம் பயிர்களின் வளர்ச்சிக்கு சிறந்த சூழல் உருவாக்கப்படுவதோடு அங்கு பல்வேறு தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இப்ப இவன் கேள்வியில கேட்டது என்னதுன்னா, முதலாவது ஆளுகைக்குட்பட்ட இல்லம்னா என்னன்னு அறிமுகம் கொடுக்கணும் நீ. அதுக்கப்புறம் தான் வெப்பநிலையை சீர்படுவதற்கான பயன்படுத்துற தொழில்நுட்ப முறைகளை நீ எழுதணும். அதாவது வெப்பநிலையை சீர்படுத்துவதற்காக நீ ரெண்டு விஷயத்தையும் எழுதணும். அதிக வெப்பநிலையை ஒன்னால எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு என்ன அர்த்தம்? வெப்பநிலை சிறப்பு மட்டத்தை விட கூடும் போது அதை எவ்வாறு குறைக்கிறது, அதுதான் அதிக வெப்பநிலையை கட்டுப்படுத்தும். அதே மாதிரி வெப்பநிலையானது சிறந்த மட்டத்தை விட குறையும் போது எவ்வாறு கட்டுப்படுத்துறது, இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவது, சூடான காற்று வெளியேற்றுவதற்கு மற்றும் குளிரான வழியை உள்ளெடுப்பதற்கு கூரையில் திறக்கக்கூடிய ஜன்னல்கள், அதாவது திறக்கக்கூடிய ஜன்னல்கள் எவ்வாறு சொல்லுவாங்க? அசையக்கூடிய லூவர் அமைப்பு பொருத்தப்பட்டிருக்கும். இது உனக்கு ஏற்கனவே தெரியும். இதுல வேலை என்னது? இந்த அசையக்கூடிய லூவர் அமைப்பிட வேலை என்னது? நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? அசையக்கூடிய லூவர் அமைப்பிட வேலை என்னது? இது என்ன செய்யும்? வெப்பநிலை கூடும் போது அதை என்ன செய்யும்? குறைச்சு கொடுக்கும். அதாவது சீரான காற்றோட்டத்தை பாத்தீங்களா இருந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது சூடான காற்றை வெளியேற்றி அதே இன்னொரு வழியில குளிரான வழியை உள்ளெடுப்பதுதான் இந்த அசையக்கூடிய லூவர் அல்லது திறக்கக்கூடிய ஜன்னல்கள். இது என்ன செய்யும்? அதிக வெப்பநிலையை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு காரணியாகும். இரண்டாவது, வெப்ப காற்றினை இல்லத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு வளி வெளியேற்றல் விசிறிகள் பயன்படுத்துறதா? இங்கிலீஷ்ல என்ன சொல்லி கொடுத்தேன்? வளி வெளியேற்றல் விசிறி என்றா எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ். வெரி குட். ஓகேயா? அதே மாதிரி உனக்கு தெரியும், வளி வெளியேற்றல் மின்விசிறி மாதிரி இன்னொரு மின்விசிறியும் இருக்கு. அது என்னது? வென்டிலேஷன் ஃபேன். வென்டிலேஷன் ஃபேன், காற்று மின்விசிறிகள். இதுல வேலை என்னது? காற்று மின்விசிறிகள் வேலை என்னது? இல்லத்தினுள் வெப்பம் உருவாவதை தடுப்பதற்கு மற்றும் காற்றோட்டத்தை ஏற்படுத்துவதற்கும் பயன்படுத்துறது. இது தெளிவா சொல்லி கொடுத்தனா 11ஆம் பாடம் படிக்கும் போது? எஸ். இதுல உனக்கு ஒரு விஷயம் வரல,
எந்த விஷயம் வரலன்னு சொல்லு பாப்போம். இந்த இதை நீ அப்படியே வாசி. இதை இப்ப நான் ஃபுல்லா சொல்லி கொடுக்கல. இப்ப இதை வாசிக்கும் போது உனக்கு ஏதோ ஒரு விஷயம் இதுல வரலன்னு சொல்லி உனக்கு விளங்குது. Anyone? 4வது பாயிண்ட பாரு. விசிறிகளுக்கு அண்மையில் காணப்படுகின்ற நீரில் அமிழ்த்தி வைக்கப்படுகின்ற தட்டுகள், இதை சொல்லுவாங்க கூலிங் பேட்ஸ்ன்னு சொல்லுவோம். அல்லது என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்னா, விசிறிகளுக்கு அண்மையில் காணப்படுகின்ற நீர் அமிழ்த்தி வைக்கப்பட்ட தட்டுகள், ஃபேன் பேட் மெத்தட். Handbag system. எஸ் எஸ், ஃபேன் பேட் மெத்தட். ஃபேன் பேட் முறைக்கும் கூலிங் பேட்ஸுக்கும் 2 டிஃபரெண்ட் இருக்கு. சொல்லித்தாரேன் கவனி. கூலிங் பேட்ஸுக்கும் ஃபேன் பேட்ஸுக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, விசிறிகளுக்கு அண்மையில காணப்படுகின்ற நீரில் அமிழ்த்தி வைக்கப்பட்ட தட்டுகளை தான் கூலிங் பேட்ஸ் சொல்லி சொல்லுவோம். இது என்ன செய்யும்டா, இதனூடாக வழி செல்லும் போது ஆளுகை இல்லம் குளிர்த்தப்படும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கூலிங் பேட்ஸ்ல என்ன இருக்கும்னா, நீர் நல்லா என்ன செய்யும், நீரால அமிழ்த்தப்பட்டிருக்கும். அப்ப அதனூடாக வழி போகும்போது என்ன நடக்கும், அந்த வழி நீர் துணிக்கைகளையும் காவிக்கொண்டுதான் உள்ளுக்கு போகும் ஆளுகை இல்லத்துக்குள்ள. அப்ப அந்த ஆளுகை இல்லத்துக்குள்ள குளிர்த்தப்படும்னா என்ன நடக்குதுன்னு அர்த்தம். உண்மையாவே அது குளிர்த்தப்படுது, ஓகே ஒத்துக்கொள்றேன். குளிர்த்தப்படுதுன்னா அங்க என்ன நடக்குது மெயினா, எது அளவு கூடுது, வெப்பநிலை குறைஞ்சு எது கூடுது, உண்மையாவே ஈரப்பதம். ஈரப்பதன் கூடுது. அதுதான் மெயின், அதுதான் மெயின். இங்க வெப்பநிலை குறையறது இல்ல, ஈரப்பதன் கூடுது, அதுதான் மெயின். அடுத்தது, ஆளுகை இல்லத்தினுள் வளி வெப்பமடைவது குறைக்கப்பட்டு ஆவியாதல் மூலம் வெப்பம் நீருக்குள் அகத்துறிஞ்சப்பட்டு சிறிய துளிகளாக நீர் வெளியேற்றுவதற்கு மிஸ்டர்ஸ் மற்றும் ஃபோகஸ் பொருத்தப்பட்டிருக்கும். அது என்ன மிஸ்டர்ஸ் அண்ட் ஃபோகஸ்? மிஸ்டர்ஸ் அண்ட் ஃபோகஸ்னா என்ன அர்த்தம்? பனிபொழி கருவிகள். உங்களுக்கு தெரியும் பனிபொழி கருவிகள்னு சொல்லி கொடுத்தேன் தானே? எஸ், அதான் மிஸ்டர்ஸ் அண்ட் ஃபோகஸ். இதுல வேலை என்னது, ஆளுகை இல்லத்துக்குள்ள வளி வெப்பமடைவது குறைக்கப்பட்டு ஆவியாதல் மூலம் வெப்பம் நீருக்குள் அகத்துறிஞ்சப்பட்டு சிறிய சிறிய துளிகளாக நீர் வெளியேற்றப்படுவதற்கு தான் மிஸ்டர்ஸ் அண்ட் ஃபோகஸ் நாங்க பயன்படுத்துறோம். இதன் மூலமாக என்ன மெயினாக கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு கேட்டீங்களா இருந்தா, ஈரப்பதனை இதை அதிகரிச்சு வளிண்ட வெப்பநிலை, அதாவது சூழலிட வெப்பநிலையை என்ன செய்யும், குறைச்சு கொடுக்கும். விளங்குதா? அடுத்தது, பயிர்களின் தேவைக்கேற்ப சூரிய கதிர்ப்பின் மூலம் ஏற்படுகின்ற வெப்பத்தினை குறைக்க நாங்க என்ன வலைகள் பொருத்துவோம், நிழல் வலைகள் பொருத்துவோம். நிழல் வலைகள் பிரதானமா என்ன கலர்ஸ்ல நாங்க பொருத்துவோம், நிழல் வலைகள் கருப்பு மற்றும் வெள்ளை. பச்சை நிறம். பச்சை நிறம். வெள்ளை நிறத்துல வாரதுடா இன்செக்ட் ப்ரூஃப் நெட், அதாவது பூச்சி எதிர்ப்பு வலை. ஓகேயா? சரி. அடுத்தது, வளியினை குளிர்த்துவதற்கு குளிர்த்தும் மற்றும் வளிப்பதினாக்கி தொகுதிகள் பயன்படுத்த. அது என்ன குளிர்த்தும் மற்றும் வளிப்பதினாக்கி தொகுதினா, நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உனக்கு. என்னது வளிப்பதினாக்கினா? என்னடி, ஏர் கண்டிஷனர். ஏர் கண்டிஷனிங்னா என்ன அர்த்தம், ஏசி. ஓகேயா? அப்ப வளிப்பதினாக்கி தொகுதிகளை ஸ்தாபித்து. அப்ப இது எல்லாமே என்னது, அதிக வெப்பநிலையை கட்டுப்படுத்துறது. ஆனா இது எல்லாமே உனக்கு வாசிக்கும் போது என்ன நடக்கிறதுன்னு நினைக்கிறேன், இது என்ன செய்யுது மெயினாவே, வெப்பநிலை என்ன செய்யுது, குறைக்குது. விளங்குதா? வெப்பநிலையை குறைச்சு கொடுக்குது. அதுலயும் முக்கியமா நான் அண்டர்லைன் பண்ற வேர்ட்ஸ் எல்லாமே என்ன நடக்குதுன்னு யோசி. இதெல்லாமே என்ன நடக்குதுன்னு சொல்லு மெயினா. இப்ப நான் அண்டர்லைன் பண்ண ஈரப்பதன் என்ன செய்யுது, அதிகரிக்க செய்யுது. ஈரப்பதன் அதிகரிக்க செஞ்சு எதை குறைக்குது, வெப்பநிலை குறைக்கும். எஸ். அதே மாதிரி ஓகே, வெரி குட். அதே மாதிரி இப்ப நான் இங்க அண்டர்லைன் பண்ற பாயிண்ட்ஸ் என்ன செய்யுது, காற்றோட்டத்தை, வெரி குட், வளியோட்டத்தை அல்லது காற்றோட்டத்தை ஏற்படுத்தி வெப்பநிலையை குறைக்குது. இப்ப நீ வீட்டுல ரொம்ப ஹீட் ஆனோன்னு சிலவங்க ஏசிய போடுவீங்க, சிலவங்க ஃபேனை போடுவீங்க. ஏசிய போடும் போதுடா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, அங்க வெளியிடப்படுறது காத்தல்ல, நீராவி துணிக்கைகள் மாதிரி. விளங்குதா? சோ ஆனா ஃபேன்ல வெளியிடப்படுறது என்னது, காத்து. அப்ப இந்த இடத்துல உனக்கு வெப்பம் ஹீட் ஒன்று கிரியேட் ஆகும்போது உடனே அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்கு ஃபேனை போட்டீங்கன்னா அங்க காற்றோட்டம் ஏற்படுத்தப்படும். ஏசிய போடும் போது அங்க ஈரப்பதன் ஏற்படுத்தப்படும். புரியுதா உனக்கு கிளியரா? அப்ப இந்த இடத்துல எந்தெந்த தொழில்நுட்பம் பயன்படுத்துறாங்கன்னு விளங்குதா? வெப்பத்தை கட்டுப்படுத்துறதுக்கா. இன்னொரு விஷயமும் பயன்படுத்தலாம் உனக்கு வெப்பநிலையை கட்டுப்படுத்துறதுக்கு. மெயினான பாயிண்ட் இதுல வரலையே. வெப்பத்திரையாக அலுமினியேற்றுறது. வெப்பத்திரையாக நாங்க என்ன பயன்படுத்துறது, அலுமினேட்டை பயன்படுத்துறது. வெப்பத்திரையாக நாங்க எதை பயன்படுத்துறது, அலுமினேட்டை பயன்படுத்துறது. ஓகே, அலுமினேட். ஓகே, அலுமினேட்னா அலுமினேட். ஓகே,
இல்லாட்டி அலுமினேட்டுன்னு எழுதுவாங்க சிலவங்க. சரியா? அலுமினேட்டுன்னு எழுதுவாங்க, இப்படியும் எழுதுவாங்க. ஓகே, ஸோ மறந்துடாது. ஓகே, சரி. இப்ப அதிக வெப்பநிலை கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் உனக்கு சொல்லி கொடுத்தேன் தானே? இதுல எதுவும் டவுட் இருக்கா உனக்கு? டவுட் இருந்தா கேட்டுக்கோ. எனிவன், இதுல எதுவும் டவுட் இருக்கா? நோ சார். சரி, ஓகே. சோ ஓகே, இந்த கேள்வியை காணி. சரி, இப்ப இந்த இடத்துல பாத்தியா இருந்துச்சுன்னா, முதலாவது நீ எழுதுனது என்னது? வெப்பநிலையானது கூடும்போது அதை குறைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எழுதுன. இப்ப இங்க பாரு, இதுல பாத்துக்கோ, வெப்பநிலை சிறந்த மட்டத்தை விட குறையும் போது அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு என்ன அர்த்தம்? வெப்பநிலை சிறப்பு மட்டத்தை விட குறையும் போது இப்ப என்ன செய்யறோம்? நாங்க வெப்பநிலையை கூட்ட போறோம். வெப்பநிலையை கூட்டுறதுக்கு நாங்க என்னென்ன விஷயங்கள் செய்யறோம்? முதலாவது என்ன செய்வ எனக்கு சொல்லு டக்குன்னு. வெப்பநிலை சிறப்பு மட்டத்தை விட குறையும் போது அதை கூட்டுறதுக்கு நீ என்ன செய்வ? முதலாவது உனக்கு மைண்ட்ல வாரது என்னது? முதலாவது உடனே வெப்பச்சுருள் அடங்கிய தொகுதி. வெரி குட்டா, வெரி குட்டா, வெரி குட். வெப்பச்சுருள் அடங்கிய தொகுதி. இதுதான் எல்லாருக்குமே மைண்ட்ல வரணும். தெர்மோ ரெகுலேஷன் சிஸ்டம். வெப்பநிலை கூடுச்சுன்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கு உடனே மைண்ட்ல என்ன வரும்னு நினைக்கிறோம்? வெப்பநிலை கூடுச்சுன்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வரும் மைண்ட்ல? எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ், வென்டிலேஷன் ஃபேன்ஸ், வென்டிலேஷன், அலுமினேட், ஃபேன் பேட். இது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். ஃபேன் பேட் சிஸ்டம், வெரி குட். அப்ப சில சில முறைகள் தான் உனக்கு ஞாபகத்துக்கு வரணும் உடனே. அப்ப வெப்பநிலை சிறந்த மட்டத்தை விட குறையும் போது அதை கட்டுப்படுத்துற விதத்துல முதலாவது உனக்கு ஞாபகம் வரணும் வெப்பச்சூழல் அடங்கிய தொகுதி தான். விளங்குதா? ஓகே, சோ அதை மறந்துடாத. சோ அதுல முதலாவது பாத்தியா இருந்துச்சுன்னா இல்ல கொடுத்தே இருக்கீங்க, பாத்தீங்கன்னா தெரியும். ஆளுகை இல்லத்தினுள் வெப்பத்தினை அதிகரிக்க சுடுநீரினை அல்லது கொதி நீராவியினை செலுத்துவதற்குரிய வெப்ப தொகுதிகளை என்ன செய்தல்? ஸ்தாபித்தல். எப்படி? ஆளுகை இல்லத்தினுள் வெப்பத்தினை அதிகரிக்க சுடுநீரினை அல்லது நீராவினை அசைய செய்யக்கூடிய, ஓகேயா, நீராவியை அசைய செய்யக்கூடிய வெப்ப தொகுதிகளை ஸ்தாபித்தல். உனக்கு தெரியும், சுடுநீர் அல்லது சுடு நீராவிய பாத்தீங்களா இருந்துச்சுன்னா எங்கட தொகுதி முழுக்கும் எங்கட ஆளுகை இல்லத்துக்குள்ள பரப்பும் போது என்ன நடக்கும்? அந்த இடத்துல வெப்பநிலை கூடும். ஓகேயா? அதாவது வெப்பநிலை குறையும் போது கூட்டுறதுக்கு சேர நடவடிக்கை. ரெண்டாவது, வெப்ப வழியினை ஏகவிடமானதாக அசைப்பதற்கு காற்றோட்ட மின்விசிறிகள். இப்ப இந்த இடத்துல நீ யோசிக்கணும், அது என்ன சார் காற்றோட்ட மின்விசிறிகள் வெப்பநிலையை குறைக்கிறதுக்கு தானே சார், இங்க என்ன கூட்டுறதுக்கு கொடுத்துருக்கு? நல்லா கவனிச்சுக்கோ, இங்க மெயினா என்ன கொடுத்துருக்கான்? வெப்ப வழியினை ஏகவினமானதாக அசைப்பதற்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீ அந்த சுடு நீராவி இருக்கு தெரியுமா, அத வெளிவிடுறன் வை. உதாரணத்துக்கு சொல்றேனே, மேல உள்ள அந்த பனிப்புலி கருவி மூலமாக குளிரான தண்ணி வெளிவிடுறதுக்கு பதிலா சூடான தண்ணியே வெளிவிடுறேன்னு வச்சுக்கோ. அந்த சூடான தண்ணியில உள்ள நீர் ஆவிய பாத்தீங்கன்னா எங்கட இது ஃபுல்லாவே அசைப்பதற்கு, எது ஆளுகை இல்லம் ஃபுல்லாவே கொண்டு போறதுக்காக, ஆளுகை இல்லம் ஃபுல்லாவே அந்த நீராவியை கொண்டு போறதுக்கு காற்றோட்ட மின்விசிறிகளை பயன்படுத்தணும். இது ஒரு டெக்னிக்கான மெத்தட் ஒன்று. அடுத்தது, வித்து முளைத்தலுக்கு மற்றும் தண்டு துண்டங்களை வேர்கொள்ள செய்வதற்கு மற்றும் தூண்டுவதற்கு மற்றும் பயிர் வளர்ச்சிக்கு வேர்வளையம் நேரடியாக சூடாக்குவதற்கு வெப்ப சுருள் அடங்கிய அல்லது வெப்ப மறைப்பு. வெப்ப மறைப்புன்னு என்ன அர்த்தம்? இதை நான் உங்களுக்கு வேற எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். வெப்ப மறைப்புன்றது மூடுபடை. வெப்ப சுருள் அல்லது வெப்ப மறைப்பு பொருத்தப்பட்டு இருக்கும். இது எதுக்காக வெப்பச்சுருள் அல்லது வெப்ப மறைப்பு? வெப்பமானது வெப்பநிலையான சிறந்த பட்டத்தை விட குறையும் போது அதை கூட்டுறதுக்காக. இப்ப அதுல அவன் மெயினா சொல்றான் பாரு, வித்து முளைத்தலுக்கு தண்டு துண்டங்களை வேர்கொள்ள செய்வதற்குன்னு சொல்லியிருக்கான். இது ரெண்டுக்குமே வெப்பநிலை எப்படி இருக்கணும்னு தெரியும் உனக்கு. எப்படி இருக்கணும்? வித்து முளைத்தலா இருக்கட்டும், தண்டு துண்டங்களா இருக்கும், வெப்பநிலை எப்படி இருக்கணும்? உயர் வெப்பநிலையாக இருக்கணும். உயர் வெப்பநிலையா இருக்கணும். இது உனக்கு கட்டாயம் தெரியும். இது தெரியும் தானே தெரியுமா? உயர் வெப்பநிலை உனக்கு தெரியும். தண்டு துண்டங்களை வேர்கொள்ள செய்வதற்கு உயர் வெப்பநிலை இருக்கணும், அதே மாதிரி உயர் ஈரப்பதனும் இருக்கும். அடுத்தது, வெப்ப காவலிகளை பொருத்தப்படுத்தல். அது என்ன வெப்ப காவலிகள்? வெப்ப காவலிகள் எதுக்காக இங்க பொருத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா யோசிங்க. என்ன விஷயம்னா, வெப்ப காவலின்றது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, வெப்பத்தை கடத்தாது. விளங்குதா? அப்ப வெப்ப காவலிகளை நாங்க பொருத்தும் போது அந்த வெப்பம் சூழலுக்கு கடத்தப்படாது. அதை என்ன செய்யும்? எங்கட மன இல்லத்துக்குள்ளேயே அந்த வெப்பத்தை பேணும். அப்ப நாங்க வெப்ப காவலிகளாக இருபடை பொலித்தீன் நாங்க மேல வேய்பொருளாக பொருத்தனமா இருந்தா என்ன நடக்கும்? அது அந்த இல்லத்துக்குள்ளேயே வெப்பத்தை கட்டுப்படுத்தி வச்சுக்கொள்ளும். அது மட்டும் இல்லாம இல்லத்தினுள் கடுமையான நிறம் கொண்ட மறைப்புகள், இதுவும் ஒரு வகையான என்னது? மறைப்புகள்னா என்ன அர்த்தம்? மூடுபடை. அதை என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு?
டார்க் கலர்ஸ் அதாவது கருப்பு நிறம் வெப்பத்தை அகத்துறிஞ்சப்பட்டு உள் வெப்பநிலையை அதிகரிக்க உதவும். கருப்பு நிறம் மட்டுமா சொல்லி கொடுத்தேன் உனக்கு நான்? கருப்பு நிறம் மட்டுமா சொல்லி கொடுத்தேன் உனக்கு நான்? இல்ல சார். எஸ், பெரும்பாலும் டார்க் கலர்ஸ். கிரீன். எஸ், டார்க் கலர்ஸ் விளங்குதா? அலுமினியம். டார்க் கலர்ஸ் பயன்படுத்தணும் நம்ம, விளங்குதா? சோ அந்த டார்க் கலர்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, எங்களுக்கு மனை இல்லத்துக்குள்ள வெப்பநிலையை பாத்தீங்களா அதிகரிச்சு கொடுக்கும். காரணம், டார்க் கலர்ஸ் வெப்பத்தை அகத்துறியும். நீ கூடுதலா பாரு, எந்த கலர் ட்ரெஸ் போட்டா எங்களுக்கு டக்குன்னு வேர்க்கிற மாதிரி ஒரு தோணும்? Black. பிளாக், டார்க் கலர்ஸ். விளங்குதா? பிளாக் தான் மெயின், டார்க் கலர்ஸ். அதனால தான் வெயில்ல கூட நேரம் இருக்கிற டெஸ்ட் மேட்ச் பிளேயர்ஸ் எல்லாருமே ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு தான் விளையாடுறாங்க. ஓடிஐ T20க்கு எல்லாமே அவங்க என்ன கலர்ஸ் போடுறாங்க, அவங்க ஜெர்சி கலர் வெவ்வேறு கலர்ஸ்ல போடுறாங்க. ஆனா டெஸ்ட் மேட்சுக்கு எல்லாருமே என்ன கேட்டீங்கன்னா ஒயிட் கலர்ஸ் போடுறதுக்கான காரணம் அதுதான். ஒயிட் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெப்பத்தை தெறிப்படைய செய்யும். எங்களுக்கு இங்க வெப்பநிலை குறைஞ்சதை கூட்ட போறோமா இருந்தா நாங்க அங்க பயன்படுத்தப்படுற மறைப்புகள் அனைத்துமே என்ன கலர்ஸ்ல இருக்கும்? மூடுபடைகள் கருப்பு நிறம் அல்லது எப்படி இருக்கும்? செந்நிற மூடுபடையா இருக்கும், அதாவது டார்க் கலர்ஸா இருக்கும். விளங்குதா? கடும் நிறம் கொண்டதாக இருக்கும். அடுத்தது, நிலையான வெப்பநிலையை பேணுவதற்கு சூடாக்கிகள், நீராவி வெளியேற்றும் பம்பிகள் பொருத்தப்பட்டிருக்கும். அது என்ன சூடாக்கிகள் என்ன அர்த்தம்? ஹீட்டர்ஸ். விளங்குதா? Heaters. சூடாக்கிகள்னா ஹீட்டர்ஸ். நீராவி வெளியேற்றும் பம்பிகள் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஸ்டீமர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டீமர், ஸ்டீமர்ஸ். சோ ஹீட்டர்ஸ், ஸ்டீமர்ஸ் ரெண்டுமே என்ன விஷயம்? ஒண்ணுதான். விளங்குதா? சோ அப்ப நிலையான வெப்பநிலையை பேணுவதற்கு நாங்க ஹீட்டர்ஸ், ஸ்டீமர்ஸ் பயன்படுத்துறோம். அதே மாதிரி குறைந்த வெப்பநிலை உள்ள காலங்களில் வெப்பநிலையை பேணிக்கொள்ள மேலதிக ஒளிவளங்கள் தொகுதிகளை ஸ்தாபிக்கிறோம். இது பெருசா என்ன சொல்றது, வெப்பநிலை கூட்டுறதுக்கான மெத்தட் இல்ல. ஓகேயா? ஒளிவளங்கள் தொகுதிகள்ன்றது பாத்தீங்கன்னா வெப்பநிலை கூட்டுறதுக்கான மெத்தட் பெருசா சொல்ல மாட்டோம். முதல் 6ஐயும் வெப்பநிலை கூட்டுறதுக்கான மெத்தட்ல சொல்லலாம். அந்த 7வது வெப்பநிலை கூட்டுறதுக்கான மெத்தட்னா பெருசா சொல்லல. பாயிண்ட்ஸ் இல்லாத பட்சத்துல அதை எழுதலாம். ஏன்னா டார்க் கலர் லைட்ஸ் இருக்கு தெரியுமா? டார்க் கலர் லைட்ஸை பொருத்தும் போதும் பாத்தீங்கன்னா வெப்பம் கூடவா இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேனே, நம்ம வீடுகள்ல பயன்படுத்துற இந்த குண்டு பல்ப் பயன்படுத்துறோம் தெரியுமா? குண்டு பல்ப்னா தங்குத நிலை மின்குமிழ். எஸ், தங்குத நிலை மின்குமிழ பயன்படுத்தும் போது அதை ஏன் பயன்படுத்துறோம்ல வீடுகள்ல? நாங்க வீடுகள்ல ஏன் பயன்படுத்துறோம்ல தங்குத நிலை மின்குமிழ? சூடு கூட இருக்கும். அப்ப நாங்க யோசிப்பாரு, இப்ப எனக்கு நாங்க தங்குத நிலை மின்குமிழ் அங்க எதுல எங்கட பாதுகாக்கப்பட்ட மனையில நாங்க பயன்படுத்தும் போது என்ன செய்யும்? அது வெப்பநிலையை கூட்டி கொடுக்குமா கொடுக்காதா? கூட்டி கொடுக்கும். விளங்குதா? ஒளி வளங்கள் தொகுதிகள்ன்றது அதுதான். விளங்குதா? அப்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓகே ஆடாமா? உனக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? வந்தா எழுதுவியா? சொல்லுங்க, டவுட் சொல்லுங்கம்மா. சார் ஓகே, சொல்லுங்க, சொல்லு தம்பி. சார் இதுல வந்து அந்த சிறப்பு மட்டத்தை விட வெப்பநிலை அதிகரிக்க கூட அதுல இன்னொரு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலாம் தானே? என்ன அந்த பாயிண்ட்ஸ்? மனைக்குள்ள சுவரின் உயரத்தை அதிகரிக்கிறது. வெரி குட்டா. மனைக்குள்ள சுவர்ட உயரத்தை அதிகரிக்கிறது. எஸ், சொல்லலாம். ஆமா, சொல்லலாம். சுவர்களோட உயரத்தை அதிகரிக்க அது ஒரு தொழில்நுட்ப முறை தானே, சொல்லலாம். வெரி குட். ஓகேயா? சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேயா? சோ இதுல அண்டர்லைன் பண்றேன், கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்றேன். சோ இதில் இதாக்கிக்கோங்க. உங்களோட நோட்ஸ்ல இல்லாத பாயிண்ட்ஸ் இதுல இருக்கு தானே? உங்க நோட்ஸ்ல இல்லாத பாயிண்ட்ஸ் கொஞ்சம் இருக்கு தானே இதுல? அப்ப அதை நோட் பண்ணிக்கோங்கம்மா. அதுதான் நீங்க செய்ய வேண்டிய வேலை. நோட்ஸ்ல இல்லாத பாயிண்ட் ஒன்று ஸ்கீம்ல வரும்போது அதை கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? நோட்ஸ்ல இல்லாத பாயிண்ட் ஒன்று ஸ்கீம்ல வரும்போது அதை கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க. நான் அந்த கீவேர்ட் மெயினான தொழில்நுட்ப முறைகளை மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். சரியா? வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கோ. சரி, இந்த இடத்துல சொல்லு, இவன் பாயிண்ட்ஸ் விளக்கம்னு கொடுத்திருக்கானா இல்ல கொடுக்கிற பாயிண்ட விளக்கமா கொடுத்திருக்கானா? விளக்கம் கொடுத்திருக்கு. ஓடாமா, நான் கேட்கிற கேள்வி பாயிண்ட் வேறையா விளக்கம் வேறையா கொடுத்திருக்கானா இல்லாட்டி கொடுக்கிற பாயிண்டையே விளக்கமா கொடுத்திருக்கானா? நல்லா அதனாலதான் அதுதான் விஷயம். அவங்கதான் இப்ப இந்த 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 பேட்டர்ன் இருக்கு தானே, இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சரி வராது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஓகே இந்த பேட்டர்ன். ஓகே, இந்த மாதிரி பேட்டர்ன் எழுதுறது பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் ஓகே. விளங்குதா? ஆனா நீ நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி பேட்டர்ன் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா நீ மேக்சிமம் எழுதுறத தவிர்த்துக்கும்.
நீ பாயிண்ட்ஸ் விளக்கம்னு எழுது. அப்ப இப்ப எனக்கு சொல்லு, இப்ப அதிக வெப்பநிலை கட்டுப்படுத்தலுக்கு எது பாயிண்டா எழுதுவ, எதை விளக்கம் எழுதுவ? பாயிண்ட் என்னன்னு சொல்லு. முதலாவது இந்த முதலாவது பாயிண்ட் உனக்கு தெரியும். இதை எப்படி பாயிண்டா எழுதுவேன்னு சொல்லு. பாயிண்ட் என்னது இதுல? திறக்கக்கூடிய ஜன்னல்கள் பொருத்தப்படும். அசையக்கூடிய லூவர்கள் பொருத்தப்படுதல். திறக்கக்கூடிய அதுக்கு விளக்கம் ஜன்னல்கள் தான் நீ எழுதணும். பொருத்தப்படும். எஸ், விளக்கம் தான் என்ன எழுதணும்? சூடான காற்றை வெளியேற்றுவதற்கு மற்றும் குளிரான வழியை உள்ளெடுப்பதற்கு தொழில்நுட்பமானது பயன்படுத்தப்படுகின்றது. புரியுதா? அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் என்ன எழுதுவ? வழி வெளியேற்றல் மின்விசிறிகளை பயன்படுத்தல். அதுக்கு விளக்கம் தான் என்ன எழுதுவ? எஸ், அதுக்கு விளக்கம் தான் என்ன எழுதுவ? வெப்பக்காற்றினை இல்லத்திலிருந்து வெளியேற்றுவது. எஸ், வெப்பக்காற்றினை நிலத்திலிருந்து வெளியேற்றுறது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குடாம். சரியா? சோ ஒழுங்கா அதை பார்த்து படிச்சுக்கோ. ஓகே, சரி. அப்ப இந்த பாயிண்ட்டும் உனக்கு ஓகே. அடுத்த கேள்வி. இந்த கேள்வி நாங்க இன்னும் படிக்கல இந்த விஷயங்கள். ஓகே, அடுத்தது பண்ணை இயந்திரங்கள் இதுவும் படிக்கல. இது பார்த்துட்டோம். நம்ம உனக்கு உணவுப் பொருளின்றின் வாழ்தகவை தீர்மானிக்கும் காரணிகள். வாழ்தகவுன்னு நான் உனக்கு ஒன்னும் சொல்லி கொடுக்கலையே. வாழ்தகவுன்னு சொல்றது அவன் எதை சொல்றான்? எஸ், உணவுண்ட ஆயுட்காலம். அப்ப உணவுண்ட ஆயுட்காலம் அப்படின்றது என்னதுன்னா, ஒரு உணவுப் பொருள் உற்பத்தி செய்தது தொடக்கம் அது நுகர்வோரிடம் சென்றடையும் வரையில பொருத்தமானதாக அதன் தரப்பண்பு பாதுகாக்கப்படும் செயற்பாடுதான் உணவின் ஆயுட்காலம் என்பது. விளங்குதா? இப்படி ஒரு உணவுப் பொருள் உற்பத்தி செய்தது தொடக்கம் அது நுகர்வோரிடம் சென்றடையும் வரை பொருத்தமானதாக அந்த உணவு என்பது பாதுகாக்கப்படணும். அது உணவுண்ட எது பாதுகாக்கப்படணும்? தரப்பண்பு பாதுகாக்கப்படும் செயற்பாடுதான் உணவின் ஆயுட்காலம்னு சொல்றோம். உனக்கு தெரியும், ஆயுட்காலத்தை தீர்மானிக்கும் முறைகளை விவரிக்கனா அவன் டிரெக்டா ஒண்ணுமே கேட்கலையே. டிரெக்டா ஏதாவது முறைகளை பத்தி கேட்டானா? இல்ல, பொதுவா 2 முறைகளை விவரிக்க சொல்லியிருக்கான். அப்ப என்னென்ன முறைகள்? 2 முறைகள் சொல்லி கொடுத்த என்னென்னமா சொல்லு. நேரடி முறை, நேரில் முறை. அப்ப இது ரெண்டையுமே நீ விளங்கப்படுத்தணும். விளங்குதா? சரி, ஓகே. நேரடி முறை, நேரில் முறை. ஓகே, சரி. இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் நேரடி முறை. நேரடி முறைனா என்னது? ஒரு உணவு இயற்கை நிலைமைகளின் கீழ் பேணி ஒரு குறித்த நிச்சயிக்கப்பட்ட காலத்தினுள் மாதிரிகளை பெற்று பரீட்சித்து வாழ்தகவினை தீர்மானித்தல் என்பதுதான் நேரடி முறை. அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டா, ஒரு உணவை நீ இன்னைக்கு உற்பத்தி செய்யறன்னு வச்சுக்கோ, அதை சரியான நிபந்தனையின் கீழ், நல்லா கவனிச்சுக்கோ, அதை சரியான நிபந்தனைகளில், திருப்பியும் சொல்றேன் நல்லா கவனிச்சுக்கோ, நேரடி முறைக்கும் நேரில் முறைக்கும் டிஃபரெண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. ஒரே ஒரு டிஃபரெண்ட் தான். நேரடி முறைன்றது டைரக்ட் மெத்தட். இது எப்படின்னு கேட்டியா இருந்தாமா, நீ ஒரு உணவை எடுத்து அந்த உணவை எப்ப உற்பத்தி செஞ்சியோ, உதாரணத்துக்கு சொல்றேனே, இன்னைக்கு உதாரணத்துக்கு 14/6/2025 25ஆம் ஆண்டு திகதி அன்று நீ என்ன செய்யற? உற்பத்தி செய்யற. இதை உற்பத்தி செய்து அந்த உணவுப் பொருளை சரியான இதுல பயன்படுத்துற, சரியான நிலைமைகள் குறித்த நிபந்தனைகள், அதாவது எந்த நிபந்தனையில அதை களஞ்சியப்படுத்தணுமோ அந்த நிபந்தனையில அதை என்ன செய்யற? களஞ்சியப்படுத்துற. களஞ்சியப்படுத்தி, எப்படி களஞ்சியப்படுத்தி அது எந்த திகதியில, உதாரணத்துக்கு சொல்றேனே 30/7/2025 திகதி அன்று இது காலாவதி ஆகுதுன்னு வச்சுக்கோ. ஸோ MFD மேனுஃபேக்சரிங் டேட், இது எக்ஸ்பைரி டேட் இதுன்னு வச்சுக்கோ. அப்ப இதுக்கு இடைப்பட்ட காலப்பகுதி தான் எங்கட ஆயுட்காலம். ஓகேயா? அப்ப இதை நேரடியா கண்டுபிடிக்கிற முறை தான் என்னது? நேரடி முறை. அதாவது உணவானது இயற்கையான நிலைமைகளின் கீழ் பேணி ஒரு குறித்த நிச்சயிக்கப்பட்ட காலத்தினுள் மாதிரிகளை பெற்று அதன் வாழ்தகவை தீர்மானிக்கக்கூடிய முறைதான் நேரடி முறையாகும். இங்கு பிரதானமாக புலனுணர்வு இயல்புகள் கருத்தில் கொள்ளப்படும். அதென்ன சார் புலனுணர்வு இயல்புகள்? என்னென்னமா புலனுணர்வு இயல்புகள் சொல்லு. என்னென்ன புலனுணர்வு இயல்புகள்? அந்த உணவுண்ட நிறம், அந்த உணவுண்ட இலையமைப்பு, மனம், சுவை, அடுத்தது வெளிப்புற தோற்றம். எஸ், புரியுதா? அது கிளியரா உனக்கு? எஸ். அப்ப இந்த இயல்புகளை வச்சு நாங்க துணிஞ்சோம்னா இது நேரடி முறைன்னு சொல்லுவாங்க. திருப்பியும் சொல்றேன், நோட் திஸ் பாயிண்ட். நேரடி முறை என்பது குறுகிய ஆயுட்காலம் கொண்ட உணவுகளுக்கு தான் பொருத்தமானது. ஓகேயா? இது மறந்துடாதீங்க என்னைக்குமே. ஓகேயா? நேரடி முறைன்றது குறுகிய ஆயுட்காலம் கொண்ட உணவுகளுக்கு தான் பொருத்தமானது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோ கட்டாயமா. மைக் மியூட் பண்ணிக்கோங்கம்மா. ஓகே, ஓகே, மைக் மியூட் பண்ணி வச்சுக்கோங்க தயவு செஞ்சு. ஓகே. அப்ப நேரடி முறைன்னு என்னம்மா? ஒரு உணவை உற்பத்தி செய்து அந்த உணவை இயற்கையான நிலைமைகளின் கீழ் பேணி
நிச்சயிக்கப்பட்ட காலப்பகுதி அல்லது கால வரையறைக்குள் அந்த மாதிரியை பெற்று அதன் வாழ்தகவினை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முறைதான், வாழ்தகவின ஆயுட்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முறைதான் நேரடி முறை. இந்த நேரடி முறை என்பது குறுகிய ஆயுட்காலம் கொண்ட உணவுகளுக்கு தான் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு 1 மாசம் 2 மாசம் கேப்ல உள்ள இதுக்கு, மேக்சிமம் 1 மாசம் கேப்ல உள்ள உணவுகளுக்கு இந்த மெத்தடை நாங்க பயன்படுத்தலாம் நேரடி முறை. அப்ப நேரடி முறைனா என்னது, அந்த முறையை விளங்கப்படுத்து, அதுல படிமுறை என்னன்னு விளங்கப்படுத்து. எப்படி படிமுறை உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் தானே, ஞாபகம் இருக்கா? எப்படி விளங்கப்படுத்துறது? படிமுறையில முதலாவது என்ன செய்யணும்? உணவுண்ட மாதிரியை பெறணும். பெற்ற மாதிரியை என்ன செய்யணும்? சாதாரண நிபந்தனைகளின் கீழ் என்ன செய்திருக்கணும்? அதாவது இயற்கையான நிபந்தனை, ஓகேயா? இயற்கையான நிபந்தனைகளின் கீழ் என்ன செய்யணும்? பேணணும். இயற்கையான நிபந்தனைகளின் கீழ் என்ன செய்யணும்? பேணணும். பின்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட காலத்தினுள் தரப்பட்ட பரிசோதனைகளை செய்யணும். 1 புலனுணர்வு சோதனை, 2வது பௌதீக இயல்புகளை பரீட்சித்தல், 3வது நுண்ணங்கி அளவினை கணித்தல், 4வது பாண்டனடைதலை தீர்மானிக்கக்கூடிய கொழுப்பமிலங்கள் அளவை அறிதல். சோ முதலாவது சென்சரி டெஸ்ட், 2வது பிசிக்கல் அப்பியரன்ஸ் டெஸ்ட், 3வது நுண்ணங்கி அளவை மைக்ரோபியல் டெஸ்ட், 4வது பாத்தீங்கன்னா ரென்சிடிட்டி டெஸ்ட், அதாவது ஃபேட்டி ஆசிட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது பாண்டனடைதலை தீர்மானிக்கக்கூடிய கொழுப்பமிலங்களின் அளவை அறிதல். அப்ப சொல்லு, பாண்டனடைதலை தீர்மானிக்கிறது நிரம்பிய கொழுப்பமிலமா நிரம்பா கொழுப்பமிலம்? என்ன கொழுப்பமிலம், என்ன கொழுப்பமிலங்கள் தீர்மானிக்கும் பாண்டனடைதலை? நிரம்பிய கொழுப்பமிலம். நிரம்பிய கொழுப்பமிலம். நிரம்பிய கொழுப்பமிலம். வெரி குட், நிரம்பிய கொழுப்பமிலம். ஓகேயா? சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், இது மறந்துடாது. அப்ப இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் செஞ்ச பிறகு அந்த உணவு பொருள் பழுதடையும் சந்தர்ப்பம் பதியப்படல். இது வரைக்கும் தான் என்னது? நேரடி முறையிட படிமுறை. உணவு மாதிரியை பெற்று அந்த உணவை இயற்கையான நிபந்தனை கீழ் வைத்திருந்து அதற்கு பின்னர் அந்த உணவுகளோட புலனுணர்வு சோதனை, பௌதீக இயல்புகள், நுண்ணங்கி அடக்கியுள்ள அளவுகள், பாடலெழுதலை தீர்மானிக்கக்கூடிய கொழுப்பமிலங்களோட அளவெல்லாம் அளந்து கடைசி அந்த உணவுப் பொருள் எந்த இடத்துல பழுதடையுதோ அதற்கு இடைப்பட்ட காலப்பகுதியை தான் நாங்க என்ன சொல்லுவோம்? எங்கட உணவுண்ட ஆயுட்காலம்னு சொல்லுவோம். இதுல எதுவும் டவுட் இருந்தா கேளுமா? நமக்கு இதுல இருந்து டவுட் இருந்தா கேளுடாமா. இது 9ஆம் பாடத்துல நான் கிளியரா வழங்கப்படுத்தேன். சரியா? ஓகே. சோ இவ்வளவுதான் விஷயம். மறந்துடாது. படிமுறையை விளங்கப்படுத்தணுமா? படிமுறையை விளங்கப்படுத்த தேவையில்லை. இந்த படிமுறை என்ன விளங்கப்படுத்த இருக்கு? இது விளங்கப்படுத்த தேவையில்லை. நீ பாயிண்ட கொடுத்துட்ட மேல இங்க படிமுறையெல்லாம் இது படிமுறை பெருசா விளங்கப்படுத்த தேவையில்லை. உணவு மாதிரியை பெறலனா நீ என்னது உணவு மாதிரி பெற போற. இதுல என்ன விளங்கப்படுத்துறது? உணவு மாதிரி வைத்திருத்தல்ல என்ன விளக்கம் கொடுக்கணும்? அதுல ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும். என்னது? உணவு மாதிரியே எப்படிப்பட்ட சூழல் நிபந்தனையில வைக்க போற? இயற்கையான சூழல் நிபந்தனையில வைக்க போற. அதை எந்த டெம்பரேச்சர்ல களஞ்சியப்படுத்தணும் அதே டெம்பரேச்சர்ல களஞ்சியப்படுத்த போற. இது 3வதுக்கு இதுக்கு இதுதான் விளக்கம். 3வது பாயிண்ட்டுக்கு இதுதான் விளக்கம். 4வது என்னது? உணவுப் பொருள் பழுதடையும் சந்தர்ப்பம் பதியப்படல். என்ன அர்த்தம்? உணவு உற்பத்தி செய்ததிலிருந்து அது பழுதடைய ஆரம்பிக்கும் கட்டம் வரைக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியை தான் நாங்க என்ன செய்வோம்? ஆயுட்காலமா துணிவோம். அதை விளங்கப்படுத்தினீங்கன்னா சரி. பாயிண்ட போட்டுமா அந்த பாயிண்ட்ல என்னத்தை குறிப்பிடுறான்ற மட்டும் விளங்கப்படுத்து போதும். புரியுதா நான் சொல்றேன் உனக்கு? ரூம் டெம்பரேச்சர், அதுதான் இயற்கையான சூழ்நிலை நிபந்தனை. என்னது? ரூம் டெம்பரேச்சர், அறை வெப்பநிலையில வைக்கிறது. இயற்கையான சூழ்நிலை நிபந்தனைனா அந்த பொருள் எங்கம்மா வைக்க போற? ரூம்ல தான் வைக்க போற. ரூம் டெம்பரேச்சர் என்னது? அறை வெப்பநிலையில வைக்கிறது. ரெண்டும் ஒண்ணுதான். இயற்கையான சூழல் நிபந்தனை மற்றும் அறை வெப்பநிலைன்றது ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, சரி. ஓகே, சோ இது புரிஞ்சுதா உங்களுக்கு? கிளியரா? நேரடி முறை கிளியர் தானே உங்களுக்கு? எதுவும் டவுட் இருக்கா நேரடி முறையில? ஷூர் தானே? நேரடி முறை கிளியர் தானே எல்லாருக்கும்? ஓகே, இதை எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து சோ தயவு செஞ்சு பாத்தீங்களா இருந்துச்சுன்னா இதை இதாக்காதீங்க. ஓகேயா? சரி, அடுத்த முறை பாத்தீங்களா இருந்தா நேரடி அற்ற முறை. நேரடி அற்ற முறையை உனக்கு எப்படி சொல்லுவேன்னு உனக்கே தெரியும். மறுபெயர் என்ன? நேரடி அற்ற முறையிட மறுபெயர் என்னது? நேரடி அற்ற முறையிட மறுபெயர் என்னடாமா சொல்லுங்க? நேரில் முறை. சரியா? ஓகே, குட். நேரில் முறை. அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கணும் பத்தியா இருந்துச்சுன்னா, நேரில் முறைன்றது நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கனா இல்லையா? நேரில் முறைன்றது எந்த மாதிரி ஆயுட்காலம் கொண்ட உணவுகளுக்கு பொருத்தமானது? மிக நீண்ட ஆயுட்காலம் கொண்ட உணவுகளுக்கு தான் நேரில் முறை பொருத்தமானது. அதுல நேரில் முறையில பாத்தீங்கன்னா 2 முறை இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்க நான் சொன்ன 2 முறை? நேரில் முறையில 2 விதமான முறைகள் இருக்கு, தெரியுமா? சொல்லு பாப்போம். விரைவான வாழ்தகவு கால நிர்ணயம். இப்படி நான் சொல்லவே கொடுக்கல உனக்கு, சொல்லி கொடுக்கவே இல்லை. இப்படி நான் எப்படி சொல்லி கொடுத்தேன் இத உனக்கு? துரிதப்படுத்தப்பட்ட
துரித துரிதப்படுத்தப்பட்ட ஆயுட்கால எஸ் ஆய்வு ஆயுட்கால ஆயுட்கால ஆய்வுன்னு சொல்லி கொடுத்தேன் தானே. அப்ப நீ இப்ப கேள்வி ஒண்ணு கேட்கணும் வழக்கமா, என்னது சார் துரிதப்படுத்தப்பட்ட ஆயுட்கால ஆய்வு எழுதுனா பிழையா சார் அப்படின்னு கேட்டா அப்படி பிழை போட மாட்டாங்கம்மா. துரிதப்படுத்தப்பட்ட ஆயுட்கால ஆய்வு தான் உண்மையான சரியான வேர்ட். இது என்ன தெரியுமா, இப்ப இங்க வந்தது இதெல்லாம் கூகுள் டிரான்ஸ்லேஷன், விளங்குதா? கூகுள் டிரான்ஸ்லேஷன் பண்ணி பாத்தீங்களா இருந்தா இந்த மாதிரி வேர்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்கானுங்க. துரிதப்படுத்தப்பட்ட ஆயுட்கால ஆய்வும் விரைவான வாழ்த்தகவல். சிம்பிளா சொல்லவா, நிர்ணயம்ன்றது என்னது, ஆய்வு செய்யறது. வாழ்த்தகவு காலம்ன்றது என்னது, ஆயுட்காலம். விரைவான என்னது, துரிதப்படுத்தப்பட்ட. ரெண்டு ஒண்ணு தானேம்மா. புரியுதா உனக்கு நான் சொல்றது? கிளியரா? ஓகே, அப்ப ஞாபகத்துல வச்சுக்கோ இத. ஓகேயா? ரெண்டாவது முறை என்ன சொல்லி கொடுத்திருக்கேன், ஒண்ணு துரிதப்படுத்தப்பட்ட ஆயுட்கால ஆய்வு, இன்னொன்னு என்னது ரெண்டாவது முறை, கூறல் எதிர்வு. முறை. எஸ், எதிர்வு கூறல் முறை. கூறல் முறை. எஸ், இதுல உனக்கு தெரியும் துரிதப்படுத்தப்பட்ட ஆயுட்கால ஆய்வுல என்ன செய்வோம் தெரியுமா? ஓகேயா, உணவு எந்த டெம்பரேச்சர்ல பழுதடையுமோ அந்த டெம்பரேச்சரை செயற்கையா கொடுத்து அந்த உணவு பழுதடையறதுக்கு ஏதுவான காரணிகளை என்ன சொல்றது, எப்ப பழுதடையுமோ அதை கணிக்கிறது. அதாவது என்ன செஞ்சோம், ஒரு உணவு மாதிரிய சொல்லுடாமா, உணவு மாதிரி என்ன செஞ்சோம், எப்படி பட்ட நிலைமையில வச்சோம்? இயற்கையான குறித்த நிபந்தனையின் கீழ். எஸ், இயற்கையான குறித்த நிபந்தனை என்னது, அறை வெப்பநிலையில. இந்த இவங்க சொன்ன மாதிரி அறை வெப்பநிலையில வச்சோம். சரியா? அதே விஷயம்தான் இங்க என்ன செய்ய போறோம்னா, இயற்கையான சூழல் நிபந்தனையில வைக்க போறோம் உணவை. இல்ல. எஸ், இங்க என்ன செய்ய போறோம்னா அந்த உணவை பழுதடையக்கூடிய காரணிகளை செயற்கையா வழங்க போறோம். உனக்கு செய்யும் செயற்கையா, உனக்கு தெரியும் உணவை பழுதடையக்கூடிய வெப்பநிலைன்றது டெம்பரேச்சர் எந்த ரேஞ்சுக்குள்ள சொல்லி கொடுத்தேன்னா, 40 எஸ் 40 to 60 பாகை செல்சியஸ் வெப்பநிலைய செயற்கையா வழங்கி நாங்க என்ன செய்ய போறோம், அந்த உணவுல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுறத கண்டுபிடிக்க போறோம். இதுதான் துரிதப்படுத்தப்பட்ட ஆயுட்கால ஆய்வு. விளங்குதா? துரிதப்படுத்தப்பட்ட ஆயுட்கால ஆய்வுன்றது இதுதான். அவங்க பாரு என்ன விளக்கம் கொடுக்குறான் பாரு, உணவு பழுதடையக்கூடிய நிலைமைகளை செயற்கையாக வழங்கி அந்நிலைமைகளின் கீழ் உணவில் ஏற்படும் மாற்றங்களை மதிப்பீடு செய்யற முறைதான் என்னது, விரைவான வாழ்த்தகவு கால நிர்ணயம். இதை தமிழ்ல நாங்க வேற எவ்வாறு சொல்லலாம், துரிதப்படுத்தப்பட்ட துரிதப்படுத்தப்பட்ட ஆயுட்கால ஆய்வு. துரிதப்படுத்தப்பட்ட ஆயுட்கால ஆய்வு. இதை மறந்துடாத என்னைக்குமே. ஓகேயா? சரி, இப்ப அதுல படிமுறை. இதுல ஏதாவது உனக்கு இது இருக்காடிமா, மேல பார்த்த இதை விட, ஓகே மேல நேரடி முறையில பார்த்ததுக்கும் இதுக்கு என்ன ஒரு டிஃபரன்ஸ் சொல்லுங்கடாமா நல்ல பிள்ளைங்களா? செயற்கையான நிலைமைகளை வழங்கல். எஸ், செயற்கையான நிலைமைகளை வழங்க. செயற்கையான நிலைமைகளை வழங்க. அந்த இடத்துல என்ன வந்திருக்கணும், அங்க அங்க என்ன வரும், உணவினை எங்க எப்படி நேரடி முறையில என்ன வரும், இயற்கையான நிலைமைகளின் கீழ் வைத்தல், அல்லது வேற எவ்வாறு சொல்லலாம், அங்க இயற்கையான நிலைமைகளை வேற எவ்வாறு சொல்லலாம், குறித்த நிபந்தனையின் கீழ். இல்லடாமா அறை வெப்பநிலை. அறை வெப்பநிலை. அறை வெப்பநிலைனாமா ரூம் டெம்பரேச்சர். புரியுதா? புரியுதாடாமா? ஆம் சார். எஸ். அப்ப இதை நான் திருப்பியும் சொல்லி கொடுக்கணுமா உனக்கு இந்த படிமுறைய? இல்லையே, இப்பதானே சொல்லி கொடுத்தேனா? ஓகே, சோ எல்லாமே ஒண்ணுதான். நேரடி முறைக்கு நேரடி முறைக்கும் ஒரே ஒரு டிஃபரெண்ட். அடுத்தது நான் இப்ப காட்ட மாட்டேன். இப்ப அடுத்தது உனக்கே தெரியும். அங்க அடுத்த முறை என்ன பேர், எதிர்வு கூறல் முறை. எதிர்வு கூறல் முறை நாமா அப்படின்னா ஒரே ஒரு வேர்ட் தான் சொல்லி கொடுத்திருக்கேன், என்னது, எண்கணித. எண்கணித என்ன சொல்லி கொடுத்திருக்கேன், எதிர்வு கூறல் முறையில். எஸ், எண்கணித ரீதியான, ஓகே எண்கணித தர்க்க ரீதியான தரவுகளின் மூலமாக ஆயுட்காலத்தை துணிதல். எனக்கும் ஞாபகம் இல்ல என்னது, உங்களுக்கு அந்த இதெல்லாம் சொல்லி கொடுத்திருப்பேன், ஃபிளேவர். எஸ், ஃபிளேவர். அது எண்கணித தர்க்க ரீதியான தரவுகள்ல கொடுத்திருப்பேன். ஃபிளேவர் எனக்கு நறுஞ்சுவை, பாக்டீரியா வளர்ச்சி. எஸ், பாக்டீரியா வளர்ச்சி. எஸ், பாக்டீரியா வளர்ச்சி. எஸ் எஸ் எஸ், பாக்டீரியா வளர்ச்சி, நறுஞ்சுவை, அடுத்தது ரசாயன மாற்று வீதம் நினைக்கிறேன். அப்படியா, கொஞ்சம் பாருங்க எடுத்து, எனக்கு ஞாபகம் இல்லம்மா, எனக்கு ஞாபகம் இல்ல அது. சோ அந்த இந்த ஏற்படும் மாற்றங்கள். எஸ், ரசாயன மாற்று வீதம். எஸ், சரிதான், ரசாயன மாற்று வீதம், நறுஞ்சுவை, அடுத்தது எங்கட நுண்ணங்கிகள், அதாவது பாக்டீரியாக்களோட வளர்ச்சி. இதன் அடிப்படையில தர்க்க ரீதியான, எப்படி எண்கணித தர்க்க ரீதியான, எப்படி எண்கணித தர்க்க ரீதியான முறையில கணிக்கிறது, அதுதான் என்னது, எதிர்வு கூறல் முறையில். இங்க பாரு, இங்க பாரு, அதே பாயிண்ட் தான். இங்க பாரு, நம்ம படிச்ச பாயிண்டே தான். இங்க பாரு, பாக்டீரியா வளர்ச்சி, ரசாயன பதார்த்தங்களோட மாற்றங்களின் வேகம். இதுல இன்னொன்னு வரல, என்னது, ஃபிளேவர், நறுஞ்சுவை வரல. ஓகேயா? எஸ்,
இதுல பாரு என்னது, எண்கணித சமன்பாடுகளை தீர்த்து கண்டுபிடிக்கிறது. விளங்குதா? இங்க என்னத்தை பயன்படுத்துறோம்? இந்த முறையில சிக்கலான கணித சமன்பாடுகளை பயன்படுத்துறோம். விளங்குதா? விளங்குதா? ஈக்குவேஷன்ஸ் கால்குலேஷன்ஸை பயன்படுத்தி செய்யறது. இது என்ன அனுமான முறைன்னு கொடுத்துருக்கு. அதாவது நம்ம எப்படி படிச்சோம்? அனுமான முறைனா எதிர்வு கூறல் முறை. முறை அப்ப யோசிச்சு பாரு, நாங்க படிச்சதே தாம்மா கேக்குறாங்க. நாங்க படிச்சதை தான் கேக்குறாங்கம்மா. அப்ப யோசிச்சு பாரு, எங்கட டியூட்ல உள்ளதும் இதுல உள்ளதும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நம்ம புரிஞ்சு கொள்ற விதம் வேற. விளங்குதா? நம்ம ஒரு அலட்சியத்தோட படிக்கிறனாலதான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா முடியாதான்றது என்ற டவுட்லயே நாங்க இருக்கிறோம். படிக்கும்போது ஒழுங்கா சரியா புரிஞ்சு அடுத்த கட்டம் என்னதுன்னு தெரிஞ்சு படிச்சு ஆரம்பிச்சுன்னா நீ செய்யலாம். சும்மா பாடமாக்கிட்டு போனீங்கன்னா இந்த அளவுக்கு நீ எழுத மாட்ட. சோ புரிஞ்சு வச்சுக்கோ, ஆயுட்காலம்னா என்ன, நேரடி முறைனா என்ன. உனக்கு புரியாத பாடத்தமா 1க்கு 5 முறை 25 முறை கூட வாசி. நான் ஒரு பாடம் படிச்சிருக்கேன், உனக்கு சொல்றேன். நாங்க படிக்கும் போதுடாமா 28 பாடம். எங்க பிஎஸ்டியில 2018 நாங்க செய்யும் போதுதான் 28 பாடம் பிஎஸ்டி. அதுல பீடைகளோட பாடம் ஒண்ணு வரும் எங்களுக்கு. அது உங்களுக்கு இல்ல. பிஎஸ்டியில தான் நான் சொல்றேன், அக்ரிகல்ச்சர் இல்ல. அக்ரிகல்ச்சர்ல அந்த பாடம் இருக்கு, பீடைகள் பெருக்கம்ன்ற ஒரு பாடம் இருக்கு. நாங்க பாத்தீங்களா இருந்துச்சு, நான் பிஎஸ்டியில அந்த பாடத்தை படிச்சோம், பீடைகள் பெருக்கம். எனக்கு சுத்தமா எனக்கு கண்ணுலயே காட்டாத பாடத்துல ஒண்ணு அது. உண்மையா சொல்றேன். இப்ப கொஞ்சம் யூனிவர்சிட்டி போனாலும் அதை படிச்சு படிச்சு கொஞ்சம் இதா இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கு. ஆனா கண்ணுலயே காட்டாத பாடம்டி. இதை நான் என்ன தெரியுமா செஞ்சேன்? உண்மையாவே நான் என்ன தெரியுமா செஞ்சேன்? வாசிச்சேன்னு சொல்ற கிட்டத்தட்ட 25-30 தடவை வாசிச்சிருப்பேன். எனக்கு அது விளங்க வரைக்கும் வாசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துல எனக்கு அது விளங்கிச்சா இல்லையான்னு தெரியல. ஆனா கேள்வி கேட்டா சரமாரியா ஆன்சர் பண்றேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டாமா, எனக்கு வாசிச்சு வாசி 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 அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஞாபகத்துல நிக்குது. ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்டோன்னா, ஆட இதுக்கு அந்த பாயிண்ட் தான் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா நான் எழுதுறேன். அது பாடமாக்குறது இல்லை, ஆட்டோமேட்டிக்கா எழுதுறேன். பொருளாதார நுழைவாய் மட்டம், பொருளாதார சேத மட்டம், அது சம்மந்தமா எழுதிட்டு இருக்கேன். உண்மையாவே எனக்கு நான் அந்த இடத்துல தான் மாற்றத்தை உணர்ந்தேன். இப்ப வரைக்குமே யூனிவர்சிட்டியில நான் பயன்படுத்தின மெத்தடும் அதுதான். ஒரு விஷயம் எனக்கு புரியலன்னு வையேன், அதை புரிஞ்சு கொள்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். புரிஞ்சு கொள்றதுக்கும் எனக்கு முடியலாத பட்சத்துல வாசிப்பேன். சொல்ற அதை பாடத்தை வெறுக்க வரைக்கும் வாசிப்பேன். எனக்கு வெறுக்க வரைக்கும் வாசிப்பேன். 20 முறை 30 முறை வாசிப்பேன். வாசிக்கிறேன்னா பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல எனக்கு. இல்லைங்கதா? நான் உரத்தள்ளி செத்து போனாலும் பரவாயில்ல, நான் வாசிப்பேன். அந்த மாதிரி தான் நான் வாசிப்பேன். உனக்கும் அதே தான் சொல்றேன், அதுக்கு சொல்லல, நான் சொல்றேன். வாசிக்கும் போது திருப்பியும் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. நல்லா ஓரளவு சத்தம் போட்டு சரி வாசி, அப்பதான் உன்னோட மைண்டுக்கு அது போகும். விளங்குதா? சரிதானே? உண்மையா சொல்றேன், நீ ஒரு ஒரு பாடத்தை எடுத்து 5 முறை 6 முறை 7 முறை அப்படி வாசி. வாசிக்கும் போது ஒரு கட்டத்துல உனக்கு விளங்கும், இந்த பாடத்துல ஃபீலிங் கம்ப்ளீட்டட்னு ஒரு விளங்கும். அதுக்கு பிறகு அடுத்த பாடத்துக்கு போ. விளங்குதா? இப்ப வரைக்கும் நம்ம படிச்சிருக்க பாடங்கள் யூனிட் 1 to யூனிட் 11 வரைக்கும் நாங்க முடிச்சிட்டோம் தானே? அப்ப யூனிட் 1 to யூனிட் 11 வரைக்கும் முடிச்சிட்டோம்னா இதுல உனக்கு எந்த பாடம் கஷ்டம்னு விளங்குது, எந்த பாடத்துல உனக்கு கேள்வி செய்ய கஷ்டமா இருக்கோ அந்த பாடத்தை எடுத்து திருப்பி 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 வாசிச்சு பாத்தியா இருந்தா சரி வந்துடும். அவ்வளவுதான் விஷயம். இல்ல நான் வாசிக்க மாட்டேன், மேலோட்டமா திருப்பி பார்த்துட்டு போவேன் அப்படின்ற பேச்சுக்கு இடம் இல்லை. இன்னைக்கு பிசிக்கல் கிளாஸ்ல கூட சொன்னேன், கிளம்ப பிசிக்கல் கிளாஸ்ல கூட நான் சொன்னேன், ஒரே விஷயம் தான் சொன்னேன். ஓகேயா? ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, நீ இப்ப 4 மாசம் உனக்கு தாராளமான டைம் இருக்கு. இல்ல நான் கடைசி நேரத்துல தான் படிப்பேன்னு இருந்தீன்னா இப்பவே உன்னோட ரிசல்ட்ஸை நான் சொல்லுவேன் என்னதுன்னு சொல்லு. விளங்குதா? ஸோ தயவு செஞ்சு சொல்றேன், என்னன்னு கேட்டியா இருந்துச்சுன்னா இப்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணிடு. விளங்குதா? இல்லைன்னா கடைசியில கஷ்டம். சரி, அடுத்த கேள்வி. ஓகே. நுகர்வோர் பாதுகாப்பிற்கான உணவு ஒழுங்கு விதி முறைகளின் அவசியத்தன்மையை விளக்குது. அதை திருப்பி வாசி. நுகர்வோர் பாதுகாப்பிற்கென உணவு ஒழுங்கு விதிமுறைகளின் அவசியத்தன்மை. இது உணவு ஒழுங்கு விதிமுறை உனக்கு எங்க சொல்லி கொடுத்துருக்கு ஞாபகம் இருக்கா? எத்தனையாவது தேர்ச்சி மட்டம் இது ஞாபகம் இருக்கா? எனிவா? உணவிட ஒழுங்கு விதிமுறை இது எத்தனையாவது தேர்ச்சி மட்டம்? நல்லா யோசிச்சு சொல்லு. உணவிட ஒழுங்கு விதிமுறை என்பது எத்தனையாவது தேர்ச்சி மட்டம் சொல்லு. 9/10. விளங்குதா? கடைசி தேர்ச்சி மட்டம் 9/10. எஸ், 9/10 கடைசி தேர்ச்சி மட்டம். இது நான் மறக்கவும் மாட்டேன். அப்ப நுகர்வோர் பாதுகாப்பிற்கான உணவு ஒழுங்கு விதிமுறைகளின் அவசியத்தன்மையை விளக்குக அப்படின்னா நீ எதுக்கு அறிமுகம் எழுதணும் சொல்லு? எதுக்கு அறிமுகம் எழுதணும்? நீ எதுக்குடா அறிமுகம் எழுதணும்?
உணவு ஒழுங்கு விதி எஸ், உணவு ஒழுங்கு விதிமுறைனா என்னன்னு எழுதணும். உனக்கு தெரியும் உணவு ஒழுங்கு விதிமுறைனா என்னது? ஒரு உணவு ஆனது, ஓகே, ஒரு உணவானது அதை நுகரும் நுகர்வோரை பாதுகாக்கணும் மற்றும் அந்த உணவின் தரத்தினை உறுதிப்படுத்தும் நோக்கில் அரசாங்கத்தினால் இடப்படுகின்ற ஒரு சட்டபூர்வமான ஒரு கோவை தான். எப்படி? அரசாங்கத்தினால் நிறைவேற்றப்படுகின்ற, சாரி, அரசாங்கத்தினால் கூறப்படுகின்ற அல்லது கோரப்படுகின்ற ஒரு சட்டபூர்வமான கோவை தான் உணவு ஒழுங்கு விதிமுறை. உனக்கு தெரியும் உணவு ஒழுங்கு விதிமுறைனா என்னது? ஃபுட் ரெகுலேஷன்ஸ், ஓகேயா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஃபுட் ஆக்ட்னு சொல்லுவோம். உணவு சட்ட விதிமுறைன்னு சொல்றது தானே, அதுதான். விளங்குதா? உணவு ஒழுங்கு விதிமுறைன்றது ஃபுட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். விளங்குதா? சரி. அப்ப அந்த உணவு ஒழுங்கு விதிமுறையின் அவசியத்தன்மைனா என்னத்தம்மா சொல்றான்? அவசியத்தன்மைனா அவன் எதை கேட்கிறான்? உணவு ஒழுங்கு விதிமுறையோட அவசியத்தன்மைனா அவன் எதை கேட்கிறான்? உணவு ஒழுங்கு விதிமுறையோட அவசியத்தன்மைனா என்னடி? முக்கியத்துவம். முக்கியத்துவத்தை கேட்கிறான். உனக்கு முக்கியத்துவம் படிச்சு கொடுத்த, முக்கியத்துவம் படிச்சு கொடுத்தனா இல்லையா? படிச்சு கொடுத்த கடைசி இதுல எடுத்து பாரு, அந்த கடைசி தேர்ச்சி மட்டத்துல முதலாவதுலயே இருக்கிறது இதுதான், உணவு ஒழுங்கு விதிமுறையோட முக்கியத்துவம். அப்ப கலப்படமான ஒரு உணவுப் பொருட்கள் சந்தைக்கு வருதல் தவிர்க்கப்படும். எஸ், அப்போ ஒரு உணவு ஒழுங்கு விதிமுறை இருந்தா கலப்படமான உணவுப் பொருட்கள் சந்தைக்கு வருதல் தவிர்க்கப்படும். அந்த உணவில் கலப்படம் செய்யப்படுதலையும் நாங்க என்ன செய்து கொள்ளலாம்? தவிர்த்து கொள்ளலாம். அதுக்கு விளக்கம் என்ன கொடுத்திருக்கான் பாரு. நுகர்வோருக்கு பாதுகாப்பான உணவினை வாங்குவதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தல் மற்றும் கலப்படத்தினால் நுகர்வோரின் சுகாதாரத்துக்கு ஏற்படும் தாக்கங்களை தவிர்த்து கொள்ளல். இதுதான் காரணம். என்னதுன்னு கேட்டீங்கன்னா, கலப்படமான உணவுப் பொருட்கள் சந்தைக்கு வருவதை தவிர்க்கும் போது என்ன நன்மை எங்களுக்கு? முக்கியத்துவம் என்னன்னு கேட்டா, நுகர்வோருக்கு பாதுகாப்பான உணவினை எங்களால வழங்க முடியும். அதே மாதிரி கலப்படத்தினால் நுகர்வோரின் சுகாதாரத்துக்கு ஏற்படுகின்ற தாக்கங்களை நாங்க தவிர்த்து கொள்ள முடியும். அதுக்காக தான் கலப்படமான உணவுப் பொருட்கள் சந்தைக்கு வருவதை நாங்க என்ன செய்யறோம்? தவிர்க்கிறோம். ரெண்டாவது, தரத்தில் குறைந்த உணவுப் பொருட்கள் சந்தைக்கு வருவதை தவிர்த்தல். இது எதுக்காக? சிம்பிளா நீ சொல்லு. எதனால தரத்தில் குறைந்த உணவுப் பொருட்கள் சந்தைக்கு வருவதை இந்த ஒழுங்கு விதிமுறை மூலமாக கட்டுப்படுத்துறோம்? தரத்தில் குறைந்த உணவுப் பொருள் என்னத்தை ஏற்படுத்தும்? உணவு நஞ்சாதல் மற்றும் உணவு ஒவ்வாமை ஏற்படுத்தும். இந்த உணவு நஞ்சாதல் ஒவ்வாமைகள் ஏற்படுவதை குறைப்பதற்காக தான் நாங்க தரத்தில் குறைந்த உணவுப் பொருட்கள் சந்தைக்கு வருவதை தவிர்க்கிறோம். அதே மாதிரி உற்பத்தியாளர்கள் லாபத்தினை அதிகரிக்கும் நோக்கில் சுகாதார பாதுகாப்பற்ற மூலப்பொருட்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை முன்வைத்தல் தவிர்க்கப்படும். நீ யோசி, தரம் குறைந்த உணவுண்டா என்ன அர்த்தம்? யோசி, தரம் குறைந்த உணவுண்டா அந்த இடத்துல அந்த உற்பத்தியாளன் யோசிச்சு பாரு, தரம் குறைவு உணவை கொடுக்கிறானா அவன் மெயின் நோக்கம் அதுல என்ன இருக்கு? அவன் மெயின் நோக்கம் என்ன? அவன் மெயின் நோக்கம் என்னவா இருக்கும்? லாபம் மட்டும்தான் இருக்கும். என்னைக்கு ஒரு உற்பத்தியாளன் லாபத்தை நோக்காக கொண்டு மட்டும், இப்படி லாபத்தை நோக்காக கொண்டு மட்டும் செயற்படுகிறானோ அவன் சந்தையில பாத்தீங்கன்னா நீடித்து நிலைக்க மாட்டான். இது எழுதப்படாத விதி உண்டு. இது எழுதப்படாத விதி. என்னைக்குமே ஒரு சந்தைனா மார்க்கெட், அந்த மார்க்கெட்ல ஒரு கடை, ஓகேயா, அந்த கடையில விற்கிற உணவு, உற்பத்தி செய்யப்பட்ட உணவை தரம் குறைவா அவன் லாபத்தை நோக்காக கொண்டு மட்டும் செயற்பட்டானா இருந்தா அந்த கடை நிலைக்காது. அது உண்மை. இது ஒரு எழுதப்படாத விதிமுறை உண்டு. அப்போ ஒரு தரத்தில் குறைந்த உணவுப் பொருட்கள் சந்தைக்கு வருவதை தவிர்ப்பதற்காக தான் என்ன செய்யறோம்னா, சுகாதார பாதுகாப்பற்ற மூலப்பொருட்களை அவங்க பயன்படுத்தி செஞ்சிருவாங்கன்றதுக்காக தான் நாங்க என்ன செய்யறோம்? இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்து என்ன செய்யறோம்? கட்டுப்படுத்துறோம். விளங்குதா? அடுத்தது, சுகாதார பாதுகாப்பற்ற உணவுகள் சந்தைக்கு வருதல் தவிர்க்கப்படும். இதே விஷயம்தான். என்னது? சுகாதார பாதுகாப்பற்ற உணவுகள் சந்தைக்கு வருதல் தவிர்க்கப்படும்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஒழுங்கு விதிமுறைகளை நாங்க வச்சிருந்தோமா இருந்தா சுகாதார பாதுகாப்பற்ற உணவுகள் சந்தைக்கு வருதலை தவிர்க்கும். அது என்ன சுகாதார பாதுகாப்பற்ற உணவுகள்? வெவ்வேறு நுண்ணங்கிகள் மற்றும் பௌதீக மாசுக்கள் சேர்வடையும் சந்தர்ப்பங்களை குறைப்பதன் மூலமாக நுகர்வோருக்கு சுகாதார பாதுகாப்பினை என்ன செய்தல்? உறுதி செய்தல். நுகர்வோரின் சுகாதார பாதுகாப்பினை என்ன செய்தல்? உறுதி செய்தல். அப்ப சுகாதார பாதுகாப்பற்ற உணவுகள் சந்தைக்கு வருதலை தவிர்க்கிறதுக்காக தான் நாங்க ஒழுங்கு விதிமுறைகளை முன்வைக்கிறோம். விளங்குதா? சோ இதன் மூலம் எங்களுக்கு என்ன கிடைக்குது? வெவ்வேறு நுண்ணங்கிகள் மற்றும் பௌதீக மாசுக்கள் சேர்வடையும் சந்தர்ப்பங்களை நாங்க என்ன செய்யறோம்? குறைச்சு கொண்டு எதை உறுதி செய்யறோம்? நுகர்வோரோட எதை உறுதி செய்யறோம்? நாங்க அந்த உணவு சாப்பிடுவதற்கு சுகாதார பாதுகாப்பு. எஸ், வெரி குட். மறந்துடா. அடுத்த பாயிண்ட்,
பெயர்ச்சுட்டியிடல் நுகர்வோரின் பாதுகாப்பினை உறுதி செய்யும். உனக்கு தெரியும் பெயர்ச்சுட்டியிடல்ன்றது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். லேபிள், ஃபுட் லேபிள்ல நிறைய விஷயம் அடங்கி இருக்கும். ஏற்கனவே நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன். அந்த பெயர்ச்சுட்டியிடல் மூலம் நுகர்வோர பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும்னா என்ன அர்த்தம்னா, அந்த உணவொன்றினுள் உள்ள உள்ளடக்கம் சட்ட ரீதியான அனுமதித்த சேர்மானங்கள், பெர்மிட்டட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சொல்லுவோம், பெர்மிட்டட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சொல்லுவோம். சட்ட ரீதியாக ஆத்தரைஸ் பண்ண அனுமதித்த சேர்மானங்கள் தொடர்பாக அறிவினை பெற்றுக்கொள்வதன் மூலம் சிறந்த பண்புடைய உற்பத்திகளை பெற்றுக்கொள்ள முடியும் எங்களால். அது மட்டுமல்லாம வெவ்வேறு வணிக பெயர்களில் இருக்கும் உற்பத்திகளின் தகவல்கள் தெரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்வதன் மூலம் நுகர்வோர் தமக்கு தேவையான பண்புகளை கொண்ட உற்பத்திகளை தேர்ந்தெடுப்பர். உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு பிஸ்கட் வருது, அந்த பிஸ்கட்டுக்கு ஃபுட் லேபிள் இருக்க வச்சுக்கோவேன். அந்த நுகர்வோன் அந்த பிஸ்கட் சாக்லேட் ஃபிளேவரா, வெனிலா ஃபிளேவரா, ஸ்ட்ராபெரி ஃபிளேவரா, அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க? அதே விஷயத்த, அதே பிஸ்கட்டை பெயர் சுட்டிட்டு அந்த பெயர் சுட்டியில தேவையான விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு அது என்ன பிராண்ட் நேமோட வந்தா தானே. உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்ப மாரி பிஸ்கட்ல 2 வகையான மாரி பிஸ்கட் இருக்கு பாரு, கோல்ட் மாரி, டிகிரி மாரி. வழங்குதா? கோல்ட் மாரி யாருட? எந்த கம்பெனிக்காரண்ட? கோல்ட் மாரி மேலிபன். டிகிரி மாரி எந்த கம்பெனிக்காரண்ட? மஞ்சி. அப்ப உனக்கு தெரியும் இது ரெண்டுல சிலாக்கள் கோல்ட் மாதிரி சாப்பிடுவாங்க, சிலவங்க டிகிரி மாதிரி சாப்பிடுவாங்க. ஓகேயா? சிலவங்க கேட்கும் போதே அப்படியே கேட்கிறாங்க மாரி பிஸ்கட்னு. சிலவங்க கேட்பா மாரி பிஸ்கட் ஒன்று தாங்க, சிலவங்க டிகிரி மாறி ஒன்று தாங்க, சிலவங்க கோல்ட் மாறி ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நானே சின்ன வயசுல அப்படிதான் கேட்டிருக்கேன். இப்ப மாரி பிஸ்கட்லாம் சாப்பிடுறது குறைஞ்சிருச்சு, பெரும்பாலும் பிஸ்கட் சாப்பிடுறதே குறைஞ்சிருச்சு. சோ அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப பெயர்ச்சுட்டியிடல் மூலம் நுகர்வோரின் பாதுகாப்பினை எங்களை என்னால செய்ய முடியும், உறுதி செய்ய முடியும், நுகர்வோருக்கு ஒப்பிட முடியும். யோசிப்பாரு, டிகிரி மாறியையும் கோல்ட் மாறி, அடைய இப்படி எழுதிடாதீங்க இத உதாரணத்தை, சரியா? சும்மா சொல்றேன் உனக்கு. டிகிரி மாறி கோல்ட் மாறி ரெண்டையும் வச்சுட்டு அதுல இன்கிரீடியன்ஸ் என்ன, அதுல விலை என்ன, நிகர நிறை என்ன, சேர்க்கப்பட்ட என்ன சொல்றது, நட்காப்பு பொருட்கள் என்ன, இத விஷயத்த நீ லேபிள் இருந்தா தான் ஒன்றோட ஒன்று நீ என்ன செய்து கொள்ள முடியும், ஒப்பிட்டு இதுல எது பெஸ்ட் என்பதை நீ தெரிவு செய்து கொள்ள முடியும். அப்ப இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் இருக்கிறனால என்ன செய்ய முடியுது, பெயர்ச்சுட்டியிடல் மூலம் நுகர்வோரோட பாதுகாப்பை உறுதி செய்ய முடியுது. அடுத்தது, தரப்படுத்தப்பட்ட உணவு ஒன்றினை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தல். அது என்ன தரப்படுத்தப்பட்ட உணவு? அதாவது உரிய தரத்திற்கு அமைவான உணவு உற்பத்தி செய்வதன் மூலம் சுகாதார ரீதியான மற்றும் சிறந்த பண்புகளை கொண்ட உணவுகளை வாங்குவதற்கு நுகர்வோருக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படும். அதுதான் தரப்படுத்தப்பட்ட உணவு ஒன்றினை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நுகர்வோருக்கு கிடைக்கும். அடுத்தது, நுகர்வோர் நம்பிக்கை அதிகரிக்க செய்தல். உனக்கு தெரியும் நுகர்வோருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்போ ஒரு தரமான மற்றும் சுகாதார ரீதியான உணவினை சந்தைக்கு முன்வைப்பதனால் வாங்கும் உணவுகள் தொடர்பாக நுகர்வோர் மத்தியில் நம்பிக்கை உருவாகும். உதாரணத்துக்கு என்ன சொல்லு பார்ப்போம், நுகர்வோருக்கு எது நம்பிக்கையை கொடுக்கும்னு சொல்லு பார்ப்போம். அந்த உணவுல என்னென்ன இருந்தா? SLS மற்றும் ISO. எஸ், ஃபுட் லேபிள். வெரி குட். ஃபுட் லேபிள், SLO, ISO தரச்சான்றிதழ் இருக்கும்போது அந்த நுகர்வோருக்கு ஒரு நம்பிக்கையை உறுதிப்படுத்த செய்யும். விளங்குதா? சரி. அடுத்தது, மோசடியான வியாபார உத்திகளுக்கு அகப்படுதல் தவிர்க்கப்படுகின்றது. அப்படின்னா உணவினை வாங்கும் போது அல்லது நுகரும் போது ஏற்படக்கூடிய மோசடிகளுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பின் மூலம் நுகர்வோரின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகின்றது. கன்சியூமர் கோர்ட்னு ஒரு கோர்ட் இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா தெரியல. கன்சியூமர் கோர்ட்னு ஒரு விஷயம் இருக்கு, விளங்குதா? அதாவது நுகர்வோருக்கு எந்தவித இது விடுவிக்கும் போது, ஓகேயா, அதாவது என்ன சொல்றது, ஒரு பொய்யான தகவல்களுக்கு கூறி, அதான் மோசடியான வியாபார உத்திகளை அவங்க கையாண்டு சரியா அவங்களோட பொருளை விற்கிறதுக்காக செஞ்சாங்கன்னா கன்சியூமர் கோர்ட் மூலமாக என்ன செய்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா அவங்க அதுக்கான நட்டையிட கோரிக்கொள்ளலாம். இப்படி ஒரு விஷயம் இருக்கிறனாலதான் எல்லா பிசினஸ் மேன்ஸும் ஒரு சின்ன பயம், பெரிய பயம் இல்லை, ஒரு சின்ன பயம் அவங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, இது சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த விஷயம் சொல்லி கொடுக்கும்போது ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா உனக்கு? எது உதாரணம் சொன்னேன் உனக்கு? எனிவன்? இது படிச்சு கொடுக்கும்போது ஒரு உதாரணம் சொன்னேன். என்ன உதாரணம் ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ரெட்புல் தெரியுமா? ரெட்புல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெட்புல் எனர்ஜி ட்ரிங்க். அந்த ரெட்புல்ல ஒருத்தன் வெளிநாட்டுக்காரன், யாருன்னு தெரியல, ஓகே, அவன் அந்த ரெட்புல்ட இது ஒண்ணு கொடுத்துருப்பாங்க, மறந்துட்டேன். என்னடி இது? ரெட்புல்ட ஒரு கோட் ஒண்ணு, gives Red Bull gives you wings அப்படின்னா எனக்கு சிறகுகள் முளைக்கும். ரெட்புல் என்ன கொடுக்கும்? சிறகுகளை முளைக்கணும். அப்போ ஒருத்தன் 6 மாசமா குடிச்சிட்டு
நான் 6 மாசம் குடிக்கிறேன்றது போட்டோ வேற எடுத்துட்டு அதெல்லாம் நல்லா தரவுகளை சேகரிச்சுட்டு கன்சியூமர் கோர்ட்ல போயிட்டு இது போட்டான். ரெட்புல் சொல்றாங்க என்னது, கிவ்ஸ் யூ விங்ஸ்னு கொடுப்பாங்க, எனக்கு சிறகுகள் முளைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கன்சியூமர் கோர்ட்ல போட்டு ரெட்புல் நிறுவனம் கடைசி கொடுத்துச்சு. அதுக்கு காசு கொடுத்து அதுக்கப்புறம் என்ன செஞ்சானா ரெட்புல் நிறுவனம் விங்ஸ்ன்னு தான் கொடுத்துருந்தான். இப்ப நீ இப்ப பார்த்தாலும் தெரியும் விங்ஸ் இப்படிதான் இருந்துச்சு. இப்ப என்ன செஞ்சுட்டானா அதை மாத்தே இல்லாத கோட்டை மாத்தே இல்லாதே அவங்களோட அந்த சொல்லுவாங்க என்ன சொல்றது மோட்டோ அதை மாத்த மாட்டாங்களே. சோ அதுக்கு பக்கத்துல 2 ஐய போட்டுட்டான். இப்ப பாத்தீங்கன்னா 2 ஐ இருக்கும் கூடுதலா பாருங்க வேணும். ரெட்புல் கிவ்ஸ் யூ விங்ஸ் அப்படின்னு சொல்லி போடுவோம். சரியா? ஓகே. சோ இது ஒரு விஷயம். அப்ப நுகர்வோருக்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா ஒரு நம்பிக்கை உறுதிப்படுத்தப்படும். விளங்குதா? சோ எது தப்பு நடந்தாலும் என்ன சொல்றது அதுக்கு எதிராக பாத்தீங்கன்னா சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பாங்கன்ற ஒரு இது உறுதிப்படுத்தப்படும். அடுத்தது, பழுதடைந்த உணவுப் பொருட்கள் சந்தைக்கு வருவதை தவிர்த்தல். உனக்கு தெரியும், பழுதடைந்த உணவுப் பொருட்கள் சந்தைக்கு வருவதை தவிர்த்தல் என்றது ஒரு முக்கியத்துவம் எங்களுக்கு ஒழுங்கு விதிமுறையினால. அனுமதிக்கப்பட்ட உற்பத்தி செயற்பாடு, களஞ்சிய நிலைமை, பாதுகாப்பு முறைகள், பொதியிடல் முறைகள், விநியோக வழிமுறைகள் செயற்படுத்தப்படுவதனால் பழுதடைந்த உணவுகள் சந்தையில் முன்வைப்பது தவிர்க்கப்பட்டு நுகர்வோர் பாதுகாக்கப்படல் உறுதி செய்யப்படுகின்றது. விளங்குதா? அப்ப பழுதடைந்த உணவுப் பொருட்கள் சந்தைக்கு வருவதை எங்களால் என்ன செய்து கொள்ள முடியும்? தவிர்த்து கொள்ள முடியும். சோ இது எல்லாமே என்னது, நுகர்வோர் பாதுகாப்பிற்கான உணவு ஒழுங்கு விதிமுறைகளோட முக்கியத்துவம். உணவு ஒழுங்கு விதிமுறைகளோட முக்கியத்துவம். அந்த ஒவ்வொரு முக்கியத்துவத்திலையும் பாரு, விளக்கத்துல ஒரே விஷயத்தை தானே சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான் பாரு, ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருக்கான். என்ன விஷயத்த சொல்லியிருக்கான்? எல்லா விளக்கத்திலையும் பாரு. விளக்கம் உனக்கு வாசிக்கும் போது உனக்கு இதா இருக்கலாம், ஆனா எல்லா விளக்கத்திலையும் ஒரு விஷயத்த நீ நோட் பண்ணலாம். என்னது? எல்லா விளக்கத்திலையும் ஒரு வேர்ட் தவறாம நுகர்வோர் வருது. பாதுகாப்பு. நுகர்வோர் பாதுகாப்பு. பாரு நுகர்வோர் ஒவ்வொன்றிலையுமே பாதுகாப்பு. பாரு, எல்லாத்துலயுமே பாரு உறுதி நுகர்வோர் செய்யப்படுகிறது. பாதுகாப்பு, நுகர்வோர் பாதுகாப்பு, நுகர்வோர் பாதுகாப்பு, நுகர்வோர் பாதுகாப்பு அப்படியே தான் வருது பாரு. எல்லாத்துலயுமே பாரு, எல்லாத்துலயுமே அதே தான் வருது. நுகர்வோர் பாதுகாப்பு, நுகர்வோர் சுகாதார பாதுகாப்பு. அப்ப நீ உனக்கு விளக்கத்துல எல்லாத்துலயுமே இது எழுத இல்லாத உனக்கு சிம்பிள். விளங்குதா? சோ கீவேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. விளங்குதா? எழுதும் போது கீவேர்டோட சேர்த்து எழுது, அவ்வளவுதான் விஷயம். நான் இந்த இந்த இடத்துல எனக்கு கீவேர்டு என்னது, கலப்படமான உணவுப் பொருட்கள் சந்தைக்கு வருதல் தவிர்க்கப்படும்ன்றது என்ற பாயிண்ட். பாயிண்ட் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எந்த கடமை. அது நான் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஆனா விளக்கம் என்பது நான் கட்டாயம் பாடமாக்கிட்டு போகணும் அவசியம் இல்லடா. கலப்படமான உணவுப் பொருட்கள் சந்தைக்கு வருதல் தவிர்க்கப்படும்னா கலப்படமான உணவுப் பொருள் வந்தா என்ன பிரச்சனை வரும்? நுகர்வோட சுகாதாரம் பாதிக்கப்படும். அதை வாரத்தை தவிர்ச்சோம்னா நுகர்வோட சுகாதாரம் பாதிக்கப்படுறது, சுகாதாரத்துக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்களை என்ன செய்து கொள்ளலாம், குறைச்சு கொள்ளலாம். விளங்குதா? சோ அப்ப அப்படி பாயிண்ட் கீவேர்டை ஞாபகம் வச்சு எழுது. இப்ப தரத்தில் குறைந்த உணவுப் பொருட்கள் சந்தைக்கு வருவதை தவிர்த்தல். அப்படி வந்தா என்ன நடக்கும்? நோய்கள் பரவும், உணவு நஞ்சாதல் நடக்கும், ஒவ்வாமை தன்மை நடக்கும். இப்படி நடக்கிறது என்ன செய்து கொள்ளலாம்? வருவதை தவிர்த்தா நடக்கிறது என்ன செய்து கொள்ளலாம்? குறைச்சு கொள்ளலாம். அப்படி யோசிச்சாதான் எழுத முடியும். நீ சும்மா இதுல கிடைக்கிற மாதிரி வாசிச்சு இது அப்படியே எழுதணும்னு நினைச்சீங்கன்னா எழுத மாட்டேன். இப்ப பாரு, பழுதடைந்த உணவுப் பொருட்கள் சந்தைக்கு வருவதை தவிர்த்தலண்டா சரியா, வந்தா என்ன நடக்கும்? வந்தா என்ன பிரச்சனை நடக்கும்? அனுமதிக்கப்பட்ட உற்பத்தி செயற்பாடு, களஞ்சிய நிலைமை, பாதுகாப்பு முறைமைகள், பொதியிடல் முறைமைகள், விநியோக வழிமுறைகள் இதெல்லாமே செயற்படுத்தும் போது பழுதடைந்த உணவுகள் சந்தையில் முன்வைப்பது தவிர்க்கப்படும். ஏன்? சரியான உற்பத்தி செயற்பாடு இருந்தா, சரியான களஞ்சிய நிலைமை இருந்தா, சரியான பாதுகாப்பு முறை இருந்தா, சரியான பொதியிடல் முறை மற்றும் விநியோக வழிமுறைகள் இருந்துச்சுன்னா பழுதடைந்த உணவுகள் சந்தைக்கு வருவது தவிர்க்கப்படும். அப்படி தவிர்க்கப்பட்ட நுகர்வோரோட பாதுகாப்பு என்ன செய்யப்படும்? உறுதி செய்யப்படும். இதைத்தான் எழுதுறான். எல்லாத்துலயுமே நுகர்வோரோட பாதுகாப்பு உறுதி செய்யப்படும், பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அப்படியே எழுது. சிம்பிள் பாரு, எல்லாத்துலயும் அதுதானே போடுறோம். அப்ப எழுதுவியா? அது எழுதுவியா? எழுதுவியா? வந்தா அப்ப இது வந்தா எழுதுவியா? ஓகே. ஆனா ஒரு விஷயம் உனக்கு தெளிவா சொல்லிக் கொடுறேன். என்ன விஷயம் தெரியுமா? பாஸ் பேப்பர் நான் இங்க செஞ்சு பாக்குற மட்டும் இல்ல, நீ எதுலயும் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு கேட்டியா இருந்துச்சுன்னா நீ வீட்லயும் செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்க்கும்போது நீ நோட் பண்ணிக்கோ, 9ஆம் பாடத்துல 2019 இருந்து 24 வரைக்கும் எந்த தேர்ச்சி மட்டத்துல அவன் கேள்வி எடுத்திருக்கான் அப்படின்னு பாரு. கேள்வி எடுக்காம ஒரு தேர்ச்சி மட்டம் இருக்கான்னு பாரு. பார்த்துட்டு நீ அழகா கெஸ் பண்ணலாம், இந்த எஸ்ஏ வரும் வராதுன்னு சொல்லி கெஸ் பண்ண. சோ இது மறந்துடாது. ஓகே. சோ இது ஓகே. சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாங்க அறிமுறைகளை உலர்த்துதல் பற்றி பார்ப்போம்.
ஓகே. இப்ப அரிமரத்தை உலர்த்துதல் மட்டும் பார்த்துட்டா ஓகே. இந்த 2024ஆம் ஆண்டு பேப்பர்ல உள்ள நாங்க இது வரைக்கும் படிச்சதை நாங்க பார்த்துட்டோம்னு அர்த்தம். அரிமரத்தை உலர்த்துதல் நான் தியரியில சொல்லி கொடுத்தேனா? தியரியில இதை காட்டி விளங்கப்படுத்தினா? இல்ல தியரியில பேப்பர் பார்க்கல. அந்த நோட்ஸ் பார்த்துட்டேன். நோட்ஸை பார்த்துட்டோம், பேப்பர் இது விளங்கப்படுத்தலையே தானே? ஓம் சார் பேப்பர் பார்க்கல. சரி. ஆனா இது என்னமோ நான் காட்டி விளங்கப்படுத்தின மாதிரி இருக்கேடி. இப்படி ஒரு தியரியில கேள்வி வந்துச்சுன்னு சொல்லி அரிமரத்தை உலர்த்துதல்னா பதப்படுத்துதலை பத்தி எனக்கு விளங்கப்படுத்தின மாதிரி இருக்கே. ஏனிவா தியரியிலடாமா இதை ஏதோ எனக்கு அரிமரத்தை பதப்படுத்தல்னு சொல்லிட்டு இதை விளங்கப்படுத்தின மாதிரியே இருக்கு. 2024ஆம் ஆண்டு 9ல பில கேள்வி வந்துச்சுன்னு சொல்லி இதை விளங்கப்படுத்தின மாதிரியே ஒரு ஃபீலிங். இல்லாட்டி வேற போன எங்கேயாவது பேச்சுக்கு சொன்னேன் அப்படியே வந்துச்சுன்னு சொன்னீங்க சார். சொன்னேன். ஆனா காட்டியா சொன்னேன், இது அப்படியே காட்டியா சொன்னேன். ஆனா எனக்கு அப்படியே இருக்குடே, பச்சை மரங்கள் இதெல்லாமே நான் விளங்கப்படுத்தின மாதிரி இருக்குது எங்கேயோ. இல்ல சார் விளங்கப்படுத்தல சார். விளங்கப்படுத்தல, காட்டுனேன் தானே இதை. சரி ஓகே. இதை நாங்க ஓகே ஓகே. அப்ப இதை நாங்க படிச்சுட்டு அதோட முடிப்போம். சரி, இப்ப வரைக்கும் மொத்தமா எத்தனை கேள்வின்னு இல்ல மொத்தமா ஒரு எஸ்ஏல எத்தனை கேள்வி வரும்? எத்தனை கேள்வி வருது? மொத்தமா எத்தனை பகுதிகள் வருதுன்னு சொல்லு. 4 பாயிண்ட்ஸ் விளங்கப்படுத்திருக்கீங்க சார். இல்ல புரியலடாமா. 4 பாயிண்ட்னா அந்த அரிமரம் சேதங்களை தவிர்த்தல், உறுதித்தன்மை அதெல்லாம் நீங்க விளங்கப்படுத்திருக்கீங்க. இதெல்லாம் விளங்கப்படுத்துறேனா எல்லாத்தையுமே? எல்லாத்தையுமே இல்ல, 4 பாயிண்ட்ஸ் சார். மிச்சத்தையும் விளங்கப்படுத்தல. நீங்க பேப்பர் காட்டல சார். பேப்பர் காட்டலையா? சரி ஓகே, இதை நான் அடுத்த கிளாஸ் விளங்கப்படுத்துறேன். ஓகே, இப்ப எனக்கு தேவை என்னன்னா மொத்தம் எஸ்ஏ கேள்வி 16 தானே? சரி கொஞ்சம் 6 3 18 18 கேள்வி மொத்தம் எஸ்ஏ உங்களுக்கு வரப்போகுது. இப்ப 2024ஆம் ஆண்டு எஸ்ஏல மட்டும் நாங்க 18 கேள்வியில எத்தனை கேள்வி இது வரைக்கும் நாங்க எழுதக்கூடிய அளவுல இருக்கு? இப்ப வரைக்கும் நாங்க படிச்சதுக்கு வரைக்கும் எத்தனை கேள்வி எங்களால செய்ய முடியும்? மொத்தமா சொல்லு. அந்த 18ல எத்தனை கேள்வி செய்ய முடியும்ன்ற சொல்லு. பத்து கேள்வியா? 10 சார். 10 கேள்வி. அப்ப யோசி, மொத்தமா 18 கேள்வியில மொத்தமா 18 கேள்வி. 18ன்னா என்ன அர்த்தம்? 6 பகுதிகள். 6 பகுதியில நல்லா கவனிச்சுக்கோ. 6 பகுதியில சரியா உனக்கு 4 பகுதி தான் எக்ஸாம்ல எழுத வேண்டி வரும். இப்ப நீ படிச்சிருக்கிறதுக்கு வரைக்கும், இப்ப நீ படிச்சிருக்க பாடங்கள் வரைக்கும் உன்னால 10 கேள்வி உன்னால செய்ய முடியுது. விளங்குதா? ஒரு எஸ்ஏல வர 10 கேள்வி உன்னால சாய்ஸ் பண்ணி செய்ய முடியுது. விளங்குதா? 10 கேள்வினா அது பகுதிகள் விட்டுரும். நாங்க எக்ஸாம்ல பகுதிகள் தான் தெரிவு செய்வோம். 4 பகுதி தெரிவு செய்வோம், கேள்விகள் தெரிவு செய்ய மாட்டோமே. 4 பகுதிகள் தெரிவு செய்யும். ஆனா இப்பக்குள்ள பாரு, அந்த 6 பகுதியில மொத்தமா 18 கேள்வியில உன்னால 10 கேள்வி உன்னால இப்பக்குள்ள செய்ய முடியும். ஏன்? இப்ப படிச்சிருக்கிறது வரைக்கும். அப்ப இன்னும் படிக்க 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 நீ என்ன செய்து கொள்ளலாம்னா மிச்ச கேள்விகளை நீ என்ன செய்து கொள்ள முடியும்? செய்து கொள்ள முடியும். அப்ப சோ ஒரு இதோட படி. விளங்குதா? சரிதானே? சரி. ஸோ மிச்ச கேள்விகள் எல்லாமே நாங்க போக போக நாங்க பார்ப்போம். நாளைக்கு பாத்தீங்களா இருந்தா அரிமரத்தை பதப்படுத்தல அத பாஸ் பேப்பர்ல உள்ள இதை முடிச்சுட்டு நாளைக்கு நான் கிளாஸ் நடக்கும், நான் சொல்றேன். ஓகேயா? இன்னைக்கு நான் குருநகல் போறேன். எனக்கு நடக்கணும், கிளாஸ் நடக்கும், நாங்க சரி செய்யறேன். ஓகேயா? ஸோ கிளாஸ் போடுவேனா? ஷூரா போடுவேன், நான் பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. சரியா? சோ நாளைக்கு பத்தியா இருந்தா அரிமரத்தை பதப்படுத்தல் இதை பார்த்துட்டு 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பருக்கு நாங்க போவோம். சரியா? 23க்கு போவோம். சரிதானே? அப்படியே ரிவர்ஸ்ல போவோம். 2024ல இருந்து 23 அப்படியே பார்த்துட்டு போவோம். எல்லாம் பார்த்த பிறகு எந்த கேள்விகள் நாங்க இடையில விட்டோமோ அதான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் நாங்க செய்வோம். நமக்கு இருக்கிறது 4 மாசம். சரியா?
இப்போ இந்த மாசத்தை முடிச்சிட்டோம்னா 4 மாசம் எங்களுக்கு சரியா இருக்கு. ஸோ அந்த 4 மாசத்துல செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நம்ம செஞ்சிடணும். சரியா? மார்னிங் கிளாஸ் எல்லாமே இனி கொஞ்ச நாள் ஒரு 2 மந்த்ல உங்களுக்கு எப்படியும் இது கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன், ஸ்டடி லீவ் கொடுத்துட்டா நான் மார்னிங் கிளாஸ் நான் போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எந்த டைம்ல எந்த டேல மார்னிங் கிளாஸ் வேற யாரும் போடக்கூடாது. விளங்குதா? வேற யார் ஆன்லைன் கிளாஸ் போட்டாலும் நான் நான் கருத்தில் கொள்ள மாட்டேன். எந்த டே திங்கள் திங்கள் வியாழன் பாத்தீங்களா இருந்தா நான் மார்னிங் கிளாஸ் போடுவேன். அந்த டைம் வேற யாரும் மார்னிங் கிளாஸ் போட்டிருந்தாங்களா இருந்தா அது உங்களோட பேச்சு, என்ன நீங்க அவங்களோட கதைச்சுக்கோங்க. விளங்குதா? எந்த கிளாஸுக்கு நீங்க வந்துருங்க. ஓகே சார்? ஓகே, பாய்.